ஒளி புத்தகங்கள், வரலாற்றுக் கதைகள். அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம். வாசிப்பது லாவண்யா முருகேசன். அத்தியாயம் 31. வைஜெயந்தி. வழித்துணையாக கிடைத்த இந்த வீரன் எந்த மயூர சன்மனைப் பற்றி கூறி வந்தானோ அதே மயூர சன்மனை குறித்து ஏற்கனவே புக்த பிக்ஷு கூறியிருந்தது பரஞ்சோதியின் ஞாபகத்தில் இருந்தது. ஆனால் அவர் கூறிய வரலாறு இவ்வளவு ரசமாக இல்லை. அந்த வரலாற்றை அவர் கூறியதன் நோக்கமும் பரஞ்சோதிக்கு பிடிக்கவில்லை. அந்த மயூர சன்மனை போல் ஒருவேளை நீயும் ஆனாலும் ஆகலாம் என்று புத்த பிக்ஷு கூறியது பரஞ்சோதியின் உள்ளத்தில் அருவருப்பைத்தான் உண்டு பண்ணிற்று. ஏன், மயூரசன்மன் பேரிலேயே அவனுக்கு அருவருப்பு உண்டாக அது காரணமாக இருந்தது. ஆனால் இப்போது மயூரசன்மன் செய்த வீரப்போரையும் உடம்பில் 36 காயங்களுடன் அவன் பல்லவ மன்னனின் முன்பு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதையும் அறிந்ததும் அவன் மீது பரஞ்சோதியின் மரியாதை பன்மடங்கு வளர்ந்தது. அப்பேற்பட்ட வீரன் பல்லவ மன்னனுக்கு சரணாகதி அடைய மறுத்துதான் இருப்பான். அரசனுக்கு எதிராக கலகம் செய்பவர்களை பூமியில் புதைத்து யானையில் காலால் இடறச் செய்வதுதானே வழக்கம். பல்லவராஜாவும் அப்படி செய்துவிட்டாராக்கும் என்று பரஞ்சோதி மனக்கசப்புடன் கூறினார். இல்லை தம்பி, இல்லை. சாதாரணமாய் அங்க வங்கக்கலிங்க, காஸ்பீர, காம்போஜ தேசங்களின் ராஜாக்களாக இருந்தால் அப்படித்தான் செய்திருப்பார்கள். ஆனால் காஞ்சி பல்லவ மன்னர்களின் காரியங்கள் ஒரு தனிப்போக்காக இருக்கும். பல்லவ மன்னர் என்ன செய்தார்? மயூரசன்மனை மன்னித்ததோடு அவனுடைய வீரத்தை மெச்சி அவன் ஸ்தாபித்த ராஜ்யத்தை அவனுக்கே திருப்பிக் கொடுத்து விட்டார். அவரே நேரில் சென்று மயூரசன்மனுக்கு முடிசூட்டி விட்டு வந்தார். அப்படியா என்று பரஞ்சோதி தன் உண்மையான வியப்பை தெரிவித்துவிட்டு, அதை குறித்து மயூரசன்மன் நன்றி பாராட்டினானா என்று கேட்டான். மயூரசன்மன் மட்டுமில்லை, அவன் ஸ்தாபித்த கதம்ப வம்சத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் சென்ற 200 வருஷத்துக்கு மேலாக பல்லவர்களுக்கு கப்பம் செலுத்திக் கொண்டு நன்றியுடன் இருந்து வந்தார்கள். கிருஷ்ண துங்கபத்திரை நதிக்கரை ஓரமாய் அவர்களுடைய ராஜ்யமும் பெருகி வந்தது. கொஞ்ச காலத்துக்கு பிறகு வைஜெயந்தி பட்டினத்தில் தங்கள் தலைநகரை ஸ்தாபித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு ஆபத்து நேர்ந்த சமயங்களில் பல்லவ மன்னர்களும் வேண்டிய உதவி புரிந்து வந்தார்கள். 20 வருஷத்துக்கு முந்தி புலிகேசியின் சிற்றப்பன் மங்களேசன் கதம்பராஜ்யத்தின் மீது படையெடுத்த செய்தி தெரியுமோ இல்லையோ? தெரியாதே, அது என்ன விஷயம் என்று பரஞ்சோதி ஆவலுடன் கேட்டான். ஆமாம், நீ சிறு பிள்ளை, உனக்கு எப்படி அது தெரிந்திருக்கும்? இப்போது ராட்சச ஸ்வரூபம் கொண்டு பல்லவ சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருகிறானே, இந்த புலிகேசியும் இவனுடைய தம்பிமார்களும் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது இவர்களுடைய சிற்றப்பன் மங்களேசன் என்பவன் வாதாபி ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். அவனுக்கு திடீரென்று அயல் நாடுகளை கைப்பற்றி பெரிய சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று. துங்கபத்திரையை கடந்து கதம்ப ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தான். வைஜெயந்தி நகரம் வரையில் வந்து அந்த நகரத்தை முற்றுகை போட்டு விட்டான். அப்போது வடக்கு மண்டலத்துக்கு பல்லவ சைனியந்தான் கதம்பராஜாவின் ஒத்தாசைக்கு சென்றது. வைஜெயந்தி பட்டணத்துக்கு அண்மையில் பெரிய யுத்தம் நடந்தது. யுத்தத்தின் முடிவு என்ன ஆயிற்று? கேட்பானேன். வீரப்பல்லவ சைனியம்தான் ஜெயித்தது. சலுக்கர்கள் தோற்று பின்வாங்கி ஓடினார்கள். ஆஹா, அப்போது மட்டும் அந்த சலுக்கர் படையை பல்லவ சைனியமும் பின்தொடர்ந்து போய் அடியோடு நிர்மூலம் செய்திருந்தால் இப்போது இந்த யுத்தமே வந்திருக்காது என்றான் அவ்வீரன். அந்த பழைய வரலாறுகளையெல்லாம் அறிந்து கொள்வதில் பரஞ்சோதிக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமாயிருந்தது. யுத்தங்களைப் பற்றியும் அவை நடந்த முறைகளைப் பற்றியும் வெற்றி தோல்விகளைப் பற்றியும் தெரிந்து கொள்ள அவனுக்கு மிகவும் ஆவலாயிருந்தது. நிலா இல்லாத முன்னிரவில் வழி பிரயாணத்தின் அலுப்பு தெரியாமல் இருப்பதற்கும் அது ஏதுவாயிற்று. தோல்வியடைந்து ஓடிய சலுக்க சைனியத்தை பல்லவ சைனியம் ஏன் தொடர்ந்து போகவில்லை என்று அவன் கேட்டான். அதற்கு பல காரணங்கள் உண்டு. முக்கியமான காரணம் என்னவென்றால், வைஜெயந்தி பட்டணத்துக்கு அருகில் நடந்த யுத்தத்தில் பல்லவ சைனியம் ஒரு பெரிய நஷ்டத்தை அடைந்தது. பல்லவ சேனாதிபதி அந்த போரில் உயிர் துறந்தார். பரஞ்சோதியின் நினைவு சட்டென்று வேறு பக்கம் திரும்பியது. ஐயா, அந்த வீர பல்லவ சேனாதிபதியின் பெயர் என்ன என்று அவன் கேட்டான். நீ கேள்விப்பட்டதில்லையா? சேனாதிபதி கலிப்பகைதான். இப்போதுள்ள கலிப்பகையாரின் மாமன். கேள்விப்பட்டிருக்கின்றேன். அந்த வீரப்புருஷரை மனம் செய்து கொள்வதாக இருந்த திலகவதியாரை பற்றியும் கேட்டிருக்கிறேன் என்று பரஞ்சோதி பக்தி பரவசத்துடன் கூறினான். உனக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதே, நீ பெரிய சைவன் போலிருக்கிறதே என்றான் அவ்வீரன். ஆமையா, என் உற்றார் உறவினர் எல்லாரும் சைவர்கள். திருநாவுக்கரசு அடிகளை தரிசிப்பதற்கென்றே நான் கிளம்பி காஞ்சிக்கு வந்தேன் என்று கூறி பரஞ்சோதி சற்றென்று நிறுத்தினான். அப்படியா தம்பி, நானும் சைவன்தான். திருநாவுக்கரசரை நீ காஞ்சியில் தரிசிக்கவில்லையா? இல்லை. ஏன்? அதற்குள் இந்த வேளை வந்துவிட்டது. எந்த வேளை?
பரஞ்சோதி சற்று நிதானித்து, ஐயா, என்னுடைய வேலை என்ன என்பது பற்றி நீங்கள் ஒன்றும் கேட்காவிட்டால் நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படாது என்றான். ஆஹா, நீ வெகு புத்திசாலி பிள்ளை என்றான் அவ்வீரன். பிறகு சொன்னான், தம்பி, உன் மாதிரியே எனக்கு ஒரு புதல்வன் இருக்கிறான். உன் வயதேதான் அவனுக்கும். இந்த பிரயாணத்தில் என்னோடு தானும் வரவேண்டுமென்று பிடிவாதம் பிடித்தான். நான் கூடாதென்று தடுத்து விட்டேன். அதனால் அவனுக்கு என் பேரில் கோபம். இப்படிப்பட்ட ஒரு வீரத் தந்தையை பெற்ற அதிர்ஷ்டசாலியை குறித்து பரஞ்சோதியின் மனத்தில் சிறிது பொறாமை உண்டாயிற்று. அந்த தகாத எண்ணத்தை பரஞ்சோதி மறக்க முயன்றவனாய், ஐயா, வைஜெயந்தி யுத்தத்தைப் பற்றி கூறி இடையில் நிறுத்திவிட்டீர்களே, அந்த போரில் சேனாதிபதி கலிப்பகை உயிர் துறந்ததாகச் சொன்னீர்கள். ஆனால் பல்லவ சைனியத்துக்கு வேறு சேனாதிபதி கிடைக்கவில்லையா? தோற்று ஓடிய சலுக்கர்களைத் தொடர்ந்து பல்லவ சைனியம் ஏன் போகவில்லை என்று கேட்டான். விசித்திர சித்தர் என்ற பட்டப்பெயர் பெற்ற காஞ்சி சக்கரவர்த்தியை நீ பார்த்திருக்கிறாயா தம்பி என்று பொருத்தமில்லாமல் கேட்டான் அவ்வீரன். பரஞ்சோதி மௌனம் சாதித்தான். அவனுடைய மௌனத்தை பாராட்டி அவ்வீரன் தலையை ஆட்டிவிட்டு மேலே சொல்லுகிறான். விசித்திர சித்தர் அந்த காலத்தில் மிக மிக விசித்திரமான எண்ணங்களை கொண்டிருந்தார். உலகத்தில் யுத்தம் என்பதே கூடாது, பகைமையும் துவேஷமும் இருக்கக்கூடாது, எல்லா ஜனங்களும் சிற்பம் முதலிய கலைகளில் ஈடுபட்டு ஆடல் பாடல்களில் ஆனந்தமாய் காலம் கழிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அவர் மனதில் குடிகொண்டிருந்தன. நமக்கு இருக்கிற ராஜ்யம் போதும், அதிகம் எண்ணத்திற்கு என்ற வைராக்கியத்தையும் கொண்டிருந்தார். அப்பேற்பட்ட சமயத்தில் புலிகேசியிடமிருந்து சமாதான கோரிக்கையும் கிடைக்கவே யுத்தத்தை நிறுத்தும்படி கட்டளை போட்டுவிட்டார். புலிகேசி எப்போது அரசனானான்? சிற்றப்பன் மங்களேசன் ராஜ்யத்தின் மேலுள்ள ஆசையினால் புலிகேசியையும் அவன் தம்பிகளையும் சிறையில் போட்டிருந்தான். மங்களேசன் வைஜெயந்தியின் மேல் படையெடுத்த போது புலிகேசியும் அவன் தம்பிமார்களும் சிறையிலிருந்து தப்பி வெளியே வந்து விட்டார்கள். தோல்வியடைந்து திரும்பிய மங்களேசனை கொன்றுவிட்டு வாதாபி மன்னனாக புலிகேசி முடிசூட்டிக் கொண்டான். உடனே காஞ்சி சக்கரவர்த்திக்கு சமாதான தூது அனுப்பினான். நாக சர்ப்பத்துடன் சமாதானம் செய்து கொண்டது போல் அந்த பாதகனுடன் மகேந்திர சக்கரவர்த்தியும் அப்போது சமாதானம் செய்து கொண்டார். அதனுடைய விபரீத பலனை இப்போது அனுபவிக்கிறார். என்ன விபரீத பலன்? விபரீத பலன் என்னவா? புலிகேசியின் சைனியங்கள் இந்த யுத்தத்தில் வைஜெயந்தியை கைப்பற்றிக் கொண்டு மேலேறி வருகின்றன என்று உனக்கு தெரியாதா? இன்னொரு பயங்கரமான செய்தி கேள்விப்படுகிறேன். வைஜெயந்தி பட்டணத்தை கைப்பற்றிய உடனே புலிகேசி அந்த நகரிலிருந்து செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து நகரையே கொளுத்தும்படியாக கட்டளையிட்டான் என்று தெரிகிறது. இதை என்னால் நம்பவே முடியவில்லை. ஒருவேளை உண்மையாயிருந்தால் இருந்தால் உண்மையாயிருந்தால் காஞ்சி மகேந்திரவர்மருக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும் என்றுதான் சொல்வேன். உலகத்தில் ராஜாக்களும் சக்கரவர்த்திகளும் போரிலே புலி என்றும் சண்டையிலே சிங்கம் என்றும் பட்டப்பெயர் வாங்குவார்கள். காஞ்சி சக்கரவர்த்தி சித்திரகார புலி என்று பட்டம் பெற்றிருக்கிறார் அல்லவா? அவருக்கு இதெல்லாம் வேண்டியதுதானே? பரஞ்சோதி மீண்டும் மௌனத்தில் ஆழ்ந்தான். வைஜெயந்தி பட்டணம் எரிக்கப்பட்ட செய்தி அவன் மனத்தை கலக்கியிருந்தது. சற்று பொறுத்து அவ்வீரன், தம்பி, எங்கே போகிறாய், என்ன காரியமாக போகிறாய் என்று உன்னை நான் கேட்கவில்லை. ஆனால் இன்று ராத்திரி எங்கே தங்குவதாக உத்தேசம் என்று சொல்வதில் உனக்கு ஆட்சேபம் ஒன்றும் இராதே என்றான். இந்த மலையை தாண்டியதும் அப்பால் ஒரு மகேந்திர விடுதி இருப்பதாகச் சொன்னார்கள். அதில் தங்கலாம் என்று எண்ணியிருக்கிறேன். இருட்டுவதற்கு முன்னால் மகேந்திர விடுதிக்கு போய் சேர்ந்து விடலாம் என்று நினைத்தேன். ஆ, அதோ பார் வெளிச்சத்தை. நீ சொன்ன மகேந்திர விடுதி அந்த வெளிச்சம் தெரிகிற வீடுதான். நானும் இன்றிரவு அங்கேதான் தங்கப் போகிறேன் என்றான் அவ்வீரன். அத்தியாயம் 32. கும்பகர்ணன். பிரயாணிகள் இருவரும் விடுதியை நெருங்கிய போது அங்கே ஆயத்தமாக காத்திருந்த வீரர்கள் 4 கையில் உருவிய கத்திகளுடன் பளிச்சென்று முன்னால் வந்து நில் என்றார்கள். விடுதியின் வாசலில் நின்ற இன்னொரு வீரன் கையில் பிரகாசமான தீவர்த்தியை பிடித்து கொண்டிருந்தான். அதன் ஒளியில் மற்ற 4 கையிலும் இருந்த கத்திகள் மின்னித் திகழ்ந்தன. அப்போது அந்த குதிரை வீரன் தன் அங்கியினுள் உள்ளிருந்த ஏதோ ஓர் அடையாளத்தை எடுத்து காட்டவே அந்த வீரர்கள் 4 சிறிது மரியாதையுடன் ஒதுங்கி நின்று அவனுக்கு வழிவிட்டு பின்னால் வந்த பரஞ்சோதியை அணுகினார்கள். குதிரை வீரன் திரும்பி பார்த்து, அவனும் என்னுடன் வருகிறான் என்று சொல்லவே பரஞ்சோதிக்கு அவர்கள் வழிவிட்டார்கள். மூத்த பிரயாணி விடுதி தலைவனிடமும் மேற்சொன்ன அடையாளத்தை காட்டி, நாங்கள் இருவரும் இன்று இரவு விடுதியில் தங்க வேண்டும், குதிரைகளுக்கும் தீனி வேண்டும் என்றான். விடுதித் தலைவன் மற்ற வீரர்களைப் போலவே மரியாதையுடன் அப்படியே ஐயா என்று மறுமொழி கூறினான். இதெல்லாம் பரஞ்சோதிக்கு மிக்க வியப்பை அளித்தது. அந்த வீரன் ஏதோ பெரிய இராசாங்க காரியமாக போகிறான் என்றும்
பரஞ்சோதி ஊகித்துக் கொண்டான். ஒருவேளை பல்லவ சைனியத்தைச் சேர்ந்த பெரிய தளபதியாக கூட அவன் இருக்கலாம் என்று சந்தேகித்தான். தான் இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கும் காரியம் ஒரு விதமாக முடிந்த பிறகு இந்த வீரன் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து இவனுடைய சிநேகிதத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை பரஞ்சோதிக்கு உண்டாயிற்று. இருவரும் உணவு அருந்திய போது அவ்வீரன் பரஞ்சோதியை பார்த்து, தம்பி, வைஜெயந்தி யுத்தத்தை பற்றி உனக்குச் சொன்னேன் அல்லவா? அந்த காலத்தில் எனக்கு கிட்டத்தட்ட உன் வயதுதான் இருக்கும். அப்போது ஒரு தடவை நான் இந்த விடுதியில் தங்கியிருக்கிறேன். அன்றிரவு எனக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் ஏற்பட்டது என்றான். அது என்ன என்று பரஞ்சோதி ஆவலுடன் கேட்டான். தம்பி, இத்தனை நேரமும் நாம் ஒருவர் பெயரை ஒருவர் தெரிந்து கொள்ளாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். என் பெயரை தெரிவிப்பதில் எனக்கு ஆட்சேபமில்லை. எனக்கு என் தாய் தந்தையர்கள் இட்ட பெயர் வஜ்ரபாஹு. ஆனால் என் சிநேகிதர்கள் என்னை கும்பகர்ணன் என்று அழைப்பார்கள். தூங்கினால் அப்படி தூங்குவேன். இன்று போலவே அன்றைக்கும் நாளெல்லாம் பிரயாணம் செய்திருந்தபடியால் அசந்து தூங்கிவிட்டேன். அப்போது என்ன நடந்தது தெரியுமா? ஏதாவது பிசாசு சொப்பனம் கண்டு உளறி அடித்துக் கொண்டு எழுந்தீர்களாக்கும் என்று பரஞ்சோதி குறும்பாக கூறினான். அதை கேட்ட வஜ்ரபாஹு நகைத்துவிட்டு, இல்லை இல்லை, அதைவிட ஆபத்தான விஷயம். வீடு இடிந்து என் மேலே விழுந்து விட்டது போல் சொப்பனம் கண்டு கண்ணை விழித்து பார்த்தபோது 5, 6 தடியர்கள் என் மேல் உட்கார்ந்து அமுக்கிக் கொண்டிருந்தார்கள். 2 பேர் என் இடுப்பை தடவி கொண்டிருந்தார்கள். என்னத்திற்காக தெரியுமா? ஐயா, என்னை ஞான திருஷ்டியுள்ளவன் என்று நினைத்து கொண்டீர்களா? தாங்கள் சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்றான் பரஞ்சோதி. நல்லது தம்பி, நான் சேனாதிபதி கலிப்பகையாருக்கு கொண்டு போன ஓலையை தஸ்கரம் செய்வதற்காகத்தான். என் இடுப்பில் அந்த ஓலை இருக்கும் என்று அந்த முரடர்கள் எண்ணினார்கள். ஆஹா என்றான் பரஞ்சோதி. அவனை அறியாமல் அவனுடைய வலதுகை இடுப்பை தொட்டு பார்த்தது. அது ஒரு கணம்தான். மறுகணம் கை பழைய நிலையை அடைந்தது. ஆனால் அந்த ஒரு கண நேரச் செய்கையை வீரன் வஜ்ரபாகுவின் தீவிரமான கண்கள் கவனிக்காமல் போகவில்லை. அப்புறம் என்ன ஆயிற்று ஐயா? அந்த முரடர்களுக்கு தாங்கள் கொண்டு போன ஓலை கிடைத்ததா என்று பரஞ்சோதி கேட்டான். ஓலை கிடைக்கவில்லை. என்னுடைய கை முஷ்டியினால் தலைக்கு 7, 8 குட்டுகள் கிடைத்தன. பெற்றுக்கொண்டு தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்று ஓட்டம் பிடித்தார்கள். பரஞ்சோதி சிரித்துவிட்டு, அந்த முட்டாள்களுக்கு நன்றாய் வேண்டும். உங்களுடைய கும்பகர்ண தூக்கத்தை கலைத்தார்கள் அல்லவா? யாராவது ஒருவன் தனியாக வந்து இடுப்பை தடவி இருந்தால் ஒருவேளை ஓலை கிடைத்திருக்கும் என்றான். அப்போதும் கிடைத்திராது என்றான் வஜ்ரபாகு. ஏன், நீங்கள்தான் கும்பகர்ணன் மாதிரி தூங்குவேன் என்று சொன்னீர்களே. உண்மைதான் தம்பி. ஆனால் ஓலை இடுப்பில் இருந்தால் தானே கிடைக்கும். பின் வேறு பத்திரமான இடத்தில் அதை வைத்துக் கொண்டிருந்தீர்களா? ஆமாம், அக்னி பகவானிடமே ஒப்படைத்து விட்டேன். இதென்ன, நல்ல தூதராய் இருக்கிறீர்களே. ஓலையை நெருப்பிலே போட்டுவிட்டு எதற்காக பிரயாணம் செய்தீர்கள்? ஓலையை நெருப்பிலே போடுவதற்கு முன்னால் அதை படித்து விஷயத்தை மனதில் பதிய வைத்துக் கொண்டேன். ஓஹோ, ராஜாங்க தூதர்கள் அப்படி கூட செய்யலாமா என்ன? சமயோசிதமாக காரியம் செய்யத் தெரியாதவன் ராஜாங்க தூதுவனாக இருக்கவே அருகனில்லை. தம்பி, இம்மாதிரி அபாயம் ஏதாவது நேரலாம் என்று நான் எதிர்பார்த்தேன். எனவே முன்ஜாக்கிரதையாக காரியம் செய்தேன். அதற்காக சக்கரவர்த்தியிடமிருந்து எனக்கு வெகுமதியும் கிடைத்தது. இதையெல்லாம் கேட்ட பரஞ்சோதியின் உள்ளம் பெரிதும் குழப்பத்திற்கு உள்ளாயிற்று. இரவில் விடுதிகளில் தங்க நேர்ந்தால் மற்றவர்கள் படுக்கும் அறையில் படுக்கக்கூடாது என்று புக்த பிக்ஷு எச்சரித்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது. நல்ல வேளையாக அன்றிரவு படுத்துக் கொள்வதற்கு அவனுக்கு தனி அறையே கொடுத்தார்கள். வஜ்ரபாகுவும், தம்பி, இனிமேல் உன் வழி வேறு, என் வழி வேறு. நான் அதிகாலையில் எழுந்து போய்விடுவேன். உன்னை எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது. எப்போதாவது உதவி தேவையிருந்தால் என்னிடம் வர தயங்காதே என்று சொல்லி விடைபெற்று படுக்கச் சென்றான். பரஞ்சோதி படுத்துக் கொள்ளும்போது வஜ்ரபாகு கூறிய அனுபவம் அவனுக்கு ஞாபகம் இருந்தபடியால் அயர்ந்து தூங்கிவிடக் கூடாது என்றும் ஏதாவது சத்தம் கேட்டால் பளிச்சென்று எழுந்துவிட வேண்டும் என்றும் மனதிற்குள் சங்கல்பம் செய்து கொண்டான். ஆனால் வாலிபப் பருவமும் நாளெல்லாம் பிரயாணம் செய்த களைப்பும் சேர்ந்து படுத்த சிறிது நேரத்திற்கெல்லாம் அவனை நித்திரையில் ஆழ்த்திவிட்டன. எனினும் அவனுடைய தூக்கம் அமைதியான தூக்கமாக இருக்கவில்லை. பயங்கரமான கனவுகள் மாறி மாறி தோன்றிக் கொண்டிருந்தன. செந்நிற புரசம்பூக்கள் நிறைந்த பிரதேசத்தில் ஆவி வடிவைத்து குதிரை வீரர்களுக்கு மத்தியில் தானும் ஓர் ஆவி வடிவமாக ஓயாது சுற்றி அலைந்து கொண்டிருந்ததாக அவனுக்கு தோன்றியது. அலைந்து அலைந்து களைத்து போன பிறகு ஒரு மலைக்குகையில் அவன் போய் படுத்துக் கொள்கிறான். கனவிற்குள் தூங்குவதற்காக கனவு காண்கின்றான். ஆனால் அந்த தூக்கத்திலும் நினைவு இருந்து கொண்டிருக்கிறது. கண்கள் மட்டும் மூடியிருக்கின்றன. பிசாசுகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்து அவனுடைய இடுப்பை தடவுகின்றன. நல்லவேளை ஓலை இடுப்பில் இல்லை.
தலைக்கு அடியில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று தோன்றியது. கண்ணை திறந்து பார்த்தால் அந்த பிசாசுகள் ஓடிவிடும் என்று அவன் எண்ணுகிறான். ஆனால் எவ்வளவு முயன்றும் கண்களை திறக்கவே முடியவில்லை. அப்புறம் எங்கேயோ வெகு தூரத்தில் ஒரு கொள்ளிவாய் பிசாசு காணப்படுகிறது. அதை அழைத்து கொண்டு ஒரு கரும் பிசாசு அவனை நோக்கி வருகிறது. அருகே அருகே அவை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன. கொள்ளிவாய் பிசாசின் வாயிலுள்ள தீயின் ஒளியினால் அவனுடைய மூடியுள்ள கண்கள் கூசுகின்றன. கடைசியில் அந்த ஒளியின் கடுமையை பொறுக்க முடியாமல் கண்ணிமைகள் திறந்து கொள்கின்றன. ஆனால் எதிரில் வந்தவை கொள்ளிவாய் பிசாசும் இல்லை, கரும்பிசாசும் இல்லை என்பதை அவனுடைய திறந்த கண்கள் தெரிவிக்கின்றன. வீரன் வஜ்ரபாகவும் அவனுக்கு பின்னால் கையில் விளக்கு ஏந்தி கொண்டு அந்த விடுதியின் தலைவனும் தான் வந்து கொண்டிருந்தார்கள். பரஞ்சோதி திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான். அவனுடைய வலதுகை தரையில் கிடந்த வேலை பற்றியது. அத்தியாயம் 33. ஓலை திருட்டு. வஜ்ரபாகு சாவதானமான குரலில், தம்பி பொறு, வேலை காப்பாற்றுவதற்கு பதிலாக பொறுமையை கைப்பற்று. நாங்கள் பேய் பிசாசு இல்லை, பிசாசு சொப்பனம் கண்டீரா என்று என்னை பரிகாசம் செய்தாயே. நீ பிசாசு சொப்பனம் கண்டு அலறிய அலறலில் இந்த விடுதியில் உள்ள எல்லாரும் அல்லவா எழுந்திருக்க வேண்டியதாயிற்று என்றான். பரஞ்சோதி தான் அத்தகைய கனவு கண்டது உண்மை என்ற எண்ணத்தினால் வெட்கமடைந்து ஓர் அசட்டுச் சிரிப்பு சிரித்தான். பிறகு, பொழுது விடிந்து விட்டதா, புறப்படலாமா என்று கேட்டுக்கொண்டு எழுந்தான். அழகுதான், இப்போது அர்த்த ராத்திரி. விடுதியில் பத்திரமாய் படுத்திருக்கும் போதே இப்படி பயந்து உளறுகிறவன் நடுநிசியில் தனி வழியே எப்படி போவாய்? அப்படி போவதாயிருந்தால், அம்மா அம்மா என்று கனவிலே அலறினாயே, அந்த புண்ணியவதி எங்கே இருக்கிறாள் என்றாவது சொல்லிவிட்டு போ. பிள்ளையின் கதியை பற்றி அன்னைக்கு செய்தியாவது சொல்லி அனுப்புகிறோம் என்றான் வஜ்ரபாகு. இந்த வார்த்தைகள் எல்லாம் கூரிய முட்களைப் போல் பரஞ்சோதியின் உள்ளத்தில் சுரீர் சுரீர் என்று தைத்தன. நீங்கள் நேற்று சாயங்காலம் பயங்கரமான கதை சொன்னீர்கள் அல்லவா, அதனால்தான் சொப்பனம் காணும்படி ஆயிற்று என்று பரஞ்சோதி சமாதானம் சொன்னான். போகட்டும், இனிமேலாவது சற்று நேரம் நிம்மதியாய் தூங்கு. இந்த தீபம் இங்கேயே இருக்கட்டும் என்றான் வஜ்ரபாகு என்னும் வீரன். அவ்விதமே தீபத்தை வைத்துவிட்டு வஜ்ரபாகவும் விடுதித் தலைவனும் அங்கிருந்து சென்றார்கள். அவர்கள் போன பிறகு பரஞ்சோதி கண்களை மூடிக்கொண்டு தூங்கப் பார்த்தான். ஆனால் தூக்கம் வரவே இல்லை. புரண்டு புரண்டு படுத்தான். எழுந்து உட்கார்ந்தான். மறுபடியும் படுத்தான். அப்படியும் தூக்கம் வரவில்லை. அவர்கள் வைத்துவிட்டு போன தீபம் ஒரு பக்கம் அவனுடைய கண்களை கூச செய்தது. விளக்கை அணைத்து விடலாமா என்று ஒரு கணம் நினைத்தான். உடனே வேறு ஒரு நினைவு பளிச்சென்று தோன்றியது. எழுந்து உட்கார்ந்து தலைமாட்டில் துணியை சுற்றி வைத்திருந்த மெல்லிய சிறு மூங்கிற்குழாயை எடுத்தான். அதற்குள்ளிருந்த ஓலைக்கற்றையை வெளியில் எடுத்து தீபம் வைத்திருந்த இடத்துக்கு அருகிலே சென்று உட்கார்ந்தான். ஓலையை பிரித்து வைத்துக்கொண்டு உற்று பார்த்தான். ஆஹா, என்ன ஏமாற்றம்! அதில் ஏதோ எழுதியிருந்தது. மிக நெருக்கமாக எழுதியிருந்தது. ஆனால் என்ன எழுதியிருந்தது அதுதான் தெரியவில்லை. அதில் எழுதியிருந்தது தமிழ் எழுத்து அல்ல. சமஸ்கிருதமோ பிராகிருதமோ பாலி பாஷையோ தெரியவில்லை. ஆஹா, கல்வி ஒருவனுக்கு எவ்வளவு அவசியமானது! தாய் பாஷை ஒன்று மட்டும் தெரிந்தால் கூட போதாது. ஒரு தேசத்தில் வழங்கும் மற்ற பாஷைகளும் தெரிந்திருக்க வேண்டும். இத்தனை காலமாக கல்வி பயிலாமல், தமிழை கூட நன்றாய் பயிலாமல் காலம் கழித்து விட்டதை நினைத்து பரஞ்சோதி அப்போது வருத்தப்பட்டான். இத்தனை காலங்கழித்து காஞ்சிக்கு கல்வி பயில்வதற்காக கிளம்பி வந்தோமே, அதாவது நடந்ததா? நாம் வந்த சமயத்தில்தானா இந்த யுத்த குழப்பங்கள் எல்லாம் வரவேண்டும்? இந்த ஆபத்தான காரியம் நம் தலையிலா அமர வேண்டும்? இப்படி எண்ணமிட்டு கொண்டே இருந்தபோது பரஞ்சோதிக்கு தூக்கம் வருகிறார் போல் இருந்தது. கண் இமைகள் கனத்து தாமாகவே மூடிக்கொள்ள பார்த்தன. தீபத்தடியிலிருந்து எழுந்து ஏற்கனவே படுத்திருந்த மேடைக்கு போக எண்ணினான். ஆனால் அந்த எண்ணத்தை அவனால் நிறைவேற்ற முடியவில்லை. தூக்க மயக்கம் அவனை மீறி மேலோங்கிற்று. அப்படியே தரையில் படுத்தான். சிறிது நேரத்தில் நினைவற்ற நிலையை அடைந்தான். அவன் கையிலிருந்து நழுவிய ஓலை தரையில் கிடந்தது. சற்று பொறுத்து அறைக்கதவு மெதுவாக திறந்தது. வஜ்ரபாகு ஓசைப்படாமல் உள்ளே வந்தான். தரையில் கிடந்த ஓலைச்சுருளை எடுத்துக்கொண்டு அறையின் கதவை மீண்டும் சாத்திவிட்டு வெளியேறினான். வெளியேறிய வஜ்ரபாகு 2, 3 அறைகளை கடந்து சென்று விடுதியின் ஒரு மூலையில் இருந்த பெரிய அறைக்குள் புகுந்தான். அங்கே குத்து விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. அதன் அருகில் உட்கார்ந்து பரஞ்சோதியிடமிருந்து அபகரித்து கொண்டு வந்திருந்த ஓலையை கவனமாக படிக்கலானான். முதலில் சற்று நேரம் அவன் ஏட்டையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய புருவங்கள் நெறிந்தன. நெற்றி சுருங்கியது. சில சமயம் மேலே நிமிர்ந்து கூரையை நோக்கிய வண்ணம் யோசித்தான். சில சமயம் கையை நெரித்து கொண்டு பூமியை நோக்கிய வண்ணம் சிந்தித்தான். சற்று நேரம் தீபத்தை ஒற்று நோக்கி கொண்டிருந்தான்.
கடைசியாக அவனுடைய முகம் பளிச்சென்று மலர்ந்தது. உடனே விரைவாகவும் உற்சாகத்துடனும் அந்த ஓலைக்கட்டியிலிருந்த 4 ஏடுகளையும் படித்து முடித்தான். பிறகு பக்கத்தில் வைத்திருந்த வெற்று ஓலையில் 4 எடுத்து அதே அளவில் கத்தரித்து வைத்துக்கொண்டு எழுதத் தொடங்கினான். துரிதமாக எழுதி முடித்து பரஞ்சோதி கொண்டு வந்திருந்த ஓலையையும் இதையும் ஒப்பிட்டு நோக்கினான். பரஞ்சோதியின் ஓலையை அவ்விடமே பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு தான் எழுதிய ஓலையுடனே பரஞ்சோதியின் அறையை நோக்கிச் சென்றான். அங்கே பரஞ்சோதி இன்னும் தீபத்துக்கு பக்கத்தில் மயங்கி கிடப்பதையும் தீபம் அணையும் தருவாயில் இருப்பதையும் பார்த்தான். அறையில் அப்போது லேசான புகை, ஒருவித அபூர்வ மனம் கமழ்ந்து கொண்டிருந்த புகை சூழ்ந்தது. மூக்கை துணியினால் மூடிக்கொண்டு வஜ்ரபாகு அவ்வறைக்குள் நுழைந்தான். ஓலை முன்னே கிடந்த இடத்திலேயே தான் கொண்டு வந்த ஓலையை போட்டுவிட்டு தீபத்தில் பற்றி எரிந்து கொண்டிருந்த திரியை உள்ளுக்குள் இழுத்து எண்ணெயில் நனைத்து அணைத்தான். இவ்வளவும் அதி சீக்கிரமாக செய்துவிட்டு மறுகணமே அந்த அறையை விட்டு வெளியேறினான். மீண்டும் தன்னுடைய அறைக்குச் சென்று வஜ்ரபாகு பரஞ்சோதியிடமிருந்து தான் அபகரித்த ஓலையை இன்னொரு தடவை நன்றாக படித்து பார்த்துவிட்டு அதை ஏடு ஏடாக எடுத்து விளக்கின் ஜுவாலைகளில் காட்டி தகனம் செய்தான். அப்படி தகனம் செய்து கொண்டிருந்தபோது அவனுடைய உள்ளம் தீவிரமாக சிந்தனை செய்து கொண்டிருந்தது என்பதை அவனுடைய முகக்குறி காட்டியது. 4 ஏடுகளையும் எரித்துச் சாம்பலாக்கிய பிறகு இன்னும் 4 வெற்று ஏடுகளை எடுத்து எழுத்தாணியினால் எழுதத் தொடங்கினான். முன்போல் இம்முறை இவன் வேகமாகவும் இடைவிடாமலும் எழுதவில்லை. இடையில் நிறுத்தி நிறுத்தி யோசித்து யோசித்து எழுதினான். அவன் எழுதி முடித்த ஓலை ஏடுகளை குழாயில் போட்டபோது பளபளவென்று கிழக்கு வெளுத்தது. உச்சி வானத்துக்கு சற்று மேற்கே காணப்பட்ட பாதிமதி பிரகாசத்தை இழந்து பாண்டு வர்ணம் அடைந்து கொண்டிருந்தது. விண்மீன்களும் ஒளி குன்றத் தொடங்கின. பட்சிகளின் தனிக்குரல்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கேட்கலாயின. பரஞ்சோதி கண்விழித்து பார்த்தபோது அறைக்குள்ளே பலகனி வழியாக உதய நேரத்தின் இளம் வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. அருகில் தரையில் கிடந்த ஓலையை அவன் ஆர்வத்துடன் தாவி எடுத்துக்கொண்டு அதை உடனே குழாயில் போட்டு இடுப்பிலும் செருகிக் கொண்டான். முதல் நாள் இரவில் அவன் பயங்கர கனவு கண்டது. வஜ்ரபாகவும் விடுதித் தலைவனும் வந்து விளக்கு வைத்துவிட்டு படிக்கத் தொடங்கியது, கண்ணை சுற்றி கொண்டு தூக்கம் வந்தது ஆகிய எல்லாம் அவனுடைய நினைவுக்கு வந்தன. இன்னமும் அவன் தலை லேசாக சுற்றி கொண்டிருந்தது. வயிற்றிலும் கொஞ்சம் சங்கடம் இருந்தது. ஏதோ ஓர் அபூர்வமான வாசனை அவ்வறையில் சூழ்ந்திருப்பதையும் அவன் உணர்ந்தான். ஆனால் இதிலெல்லாம் அவனுடைய கவனம் அதிக நேரம் நிற்கவில்லை. ஓலையை தரையில் போட்டுவிட்டு இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டோமே, என்ன அசட்டுத்தனம் என்கிற எண்ணத்தினால் ஏற்பட்ட வெட்கம் மற்ற நினைவுகளையெல்லாம் போக்கடித்தது. அதே சமயத்தில் குதிரைகளின் காலடி சத்தம் காதில் விழவே விழுந்தடித்து எழுந்திருந்து வாசற்புறம் சென்றான். அங்கே விடுதித் தலைவனும் காவலர்களும் நின்று சற்று தூரத்தில் போய்க் கொண்டிருந்த குதிரையை பார்த்த வண்ணம் இருப்பதைக் கண்டான். ஓஹோ, வஜ்ரபாகுவா போகிறார்? அதற்குள்ளே புறப்பட்டு விட்டாரா என்று பரஞ்சோதி வினவியதை கேட்டு அவர்கள் அவன் பக்கம் திரும்பி பார்த்தார்கள். குதிரை கண்ணுக்கு மறைந்த பிறகு, ஐயா, வஜ்ரபாகு என்கிறவர் யார், உங்களுக்கு தெரியுமா என்று பரஞ்சோதி காவலர்களை பார்த்து கேட்டான். உன்னை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றல்லவா நினைத்திருந்தோம் என்று காவலர்களில் ஒருவன் கூறினான். இன்னாரென்று தெரியாமலா நேற்றிரவு அவருக்கு அவ்வளவு மரியாதை செய்தீர்கள்? காரணமில்லாமல் மரியாதை செய்யவில்லை. அவரிடம் சிங்க முத்திரை போட்ட லட்சினை இருந்ததே, உனக்கு தெரியாதா? சிங்க லட்சினை என்றால் அதிலென்ன விசேஷம்? வெகு முக்கியமான ராஜாங்க காரியமாக போகிறவர்கள் சிங்க லட்சினை வைத்திருப்பார்கள். காவலர்களில் ஒருவன், அவர் யாராக இருக்கும் என்று மற்றவர்களை பார்த்து கேட்டான். அமைச்சர்களில் ஒருவராய் இருக்கலாம் என்றான் ஒருவன். சேனாதிபதி கலிப்பகையை நீக்கிவிட்டு வேறொரு சேனாதிபதியை சக்கரவர்த்தி அனுப்பப் போவதாக கேள்வி. புதிய சேனாதிபதியாக இருந்தாலும் இருக்கலாம் என்றான் ஒருவன். சேனாதிபதியை மாற்றுவதற்கு என்ன காரணம், உனக்கு தெரியுமா என்று கேட்டான் விடுதித் தலைவன். வேறு காரணம் வேண்டுமா என்ன? வாதாபி சைனியம் வடபெண்ணையை நெருங்கிவிட்டதாக கேள்வி. அப்படி இருக்க நம் சேனாதிபதி வடக்கு மண்டலத்து சைனியத்தை இருந்த இடத்திலேயே வைத்துக் கொண்டிருப்பது போதாதா? சக்கரவர்த்தியிடம் யோசனை கேட்க சேனாதிபதி கலிப்பகை காஞ்சிக்கே போயிருக்கிறாராமே. அதனால்தான் சக்கரவர்த்திக்கு கோபமாம். நீர் சேனாதிபதி பதவி வகித்தது போதும் என்று சொல்லிவிட்டாராம். இந்த சம்பாசனையை கேட்டுக்கொண்டிருந்த பரஞ்சோதி, ஐயா, என் குதிரை எங்கே? நானும் கிளம்ப வேண்டும் என்றான். பரஞ்சோதியை பற்றி அவர்கள் இன்னும் சிறிது விசாரித்துவிட்டு, நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார்கள். வடபெண்ணை கரையில் உள்ள பௌத்த மடத்துக்கு போக வேண்டும். இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும் என்று பரஞ்சோதி வினவினான். அவர்கள் வஜ்ரபாகு சென்ற திசையை காட்டி, இந்த வழியே போனால் உச்சி வேளையில் வடபெண்ணையை சேரலாம். அங்கிருந்து கரையோடு மேற்கே போக வேண்டும். போனால் பாபாக்னி நதி வடபெண்ணையுடன் கலக்கும் இடத்தில் பௌத்த மடம் இருக்கிறது என்று கூறி அவனுடைய குதிரையையும் கொடுத்தார்கள்.
பரஞ்சோதி குதிரை மீதேறி கிளம்பிய போது, அடடா, வஜ்ரபாகவும் இதே வழியில் போகிறவராயிருக்க சற்று முன்னாலேயே எழுந்து அவருடனே கிளம்பாமல் போனேனே. அவருடன் போயிருந்தால் வழி பிரயாணம் எவ்வளவு உற்சாகமாக இருந்திருக்கும். களைப்பே தெரியாமல் கதை கேட்டுக்கொண்டே ஆனந்தமாய் பிரயாணம் செய்திருக்கலாமே என்று எண்ணமிட்டான். அத்தியாயம் 34. மடாலயம். பரஞ்சோதிக்கு முன் அத்தியாயங்களில் கூறிய ஆச்சரியமான அனுபவங்கள் நேர்ந்து கொண்டிருந்த அதே தினம் மாலை நேரத்தில் காஞ்சி மாநகரில் அவனை பற்றி பேச்சு நடந்து கொண்டிருந்தது. பல்லவகுலம் தழைக்க வந்த குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மரும் சைவம் தழைக்க வந்த திருநாவுக்கரசு சுவாமிகளும் பேசிக் கொண்டிருந்தார்கள். மாமல்லபுரத்திலிருந்து திரும்பி வந்த அன்று இரவு மகேந்திர சக்கரவர்த்தி தம் செல்வ புதல்வரை அழைத்து கொண்டு மாறு வேடத்துடன் கோட்டைக்கு வெளியே சென்றார். குதிரைகளை ஒரு மறைவான இடத்தில் நிறுத்திவிட்டு மங்கலான நட்சத்திர வெளிச்சத்தில் மதிலை சூழ்ந்திருந்த அகழியின் கரையோரமாக அவர்கள் நடந்து சென்றார்கள். திடீரென்று அகழியில் படகு செலுத்தும் சத்தம் கேட்டு நரசிம்மர் அளவிறந்த வியப்புக்கு உள்ளானார். அவரை சத்தம் செய்ய வேண்டாம் என்று சமிக்கை காட்டினார் மகேந்திரர். இருவரும் அருகில் இருந்த புதரில் மறைந்து கொண்டார்கள். ஆம், படகு ஒன்று அகழியில் சென்று கொண்டிருந்தது. அதை ஓட்டியவன் சத்தம் அதிகமாக கேளாதபடி சர்வ ஜாக்கிரதையாக துடுப்புகளை போட்டுக் கொண்டிருந்தான். படகு அக்கரையில், அதாவது மதில் ஓரத்தில் போய் நின்றது. அதிலிருந்து இருவர் இறங்கினார்கள். அந்த சிறு படகை அவ்விருவருமாக இழுத்து கரையேற்றினார்கள். மதிலின் பக்கத்தில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த ஒரு புதரின் மறைவில் அதை தள்ளினார்கள். மதிலண்டை சென்று அவர்கள் நின்றது ஒரு கணம். அடுத்த கணத்தில் இருவரும் மாயமாய் மறைந்தார்கள். ஒரு பிரம்மாண்டமான சிலந்தி பூச்சியானது தன் அருகில் வந்த 2 கொசுக்களை ஒரு நொடியில் நாக்கை நீட்டி விழுங்கிவிட்டு பழையபடி சலனமற்று இருப்பது போல் அந்த காஞ்சி கோட்டையானது தன்னை நெருங்கிய இருவரையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் விழுங்கிவிட்டு மறுபடியும் அசைவற்று இருப்பது போல தோற்றமளித்தது. இதையெல்லாம் பார்த்ததனால் குமார சக்கரவர்த்திக்கு உண்டான பிரமிப்பு நீங்குவதற்கு முன்னால் அங்கு இன்னொரு வியப்பான சம்பவம் ஏற்பட்டது. பக்கத்தில் இருந்த வேறொரு புதரிலிருந்து ஓர் ஆள் திடீரென்று கிளம்பி வந்தான். அவன் சக்கரவர்த்திக்கு தண்டம் சமர்ப்பித்துவிட்டு பணிவுடன் நின்றான். அவனை பார்த்து சிறிதும் வியப்புறாத மகேந்திரர், சத்ருகனா, இந்த சுவரில் உள்ள கதவு எங்கே திறக்கிறதென்று யூகிக்கிறாய் என்று கேட்டார். ராஜவிகாரத்தில் புத்தர் சிலைக்கு பின்னால் திறக்கலாம் சுவாமி என்றான் சத்ருகனன். சுவரில் கதவு வைத்தவன் மிகவும் கெட்டிக்காரனாக இருக்க வேண்டும் இல்லையா? கதவு வைத்தவனை காட்டிலும் மேலே வர்ணம் பூசியவன் கெட்டிக்காரன் பிரபு. பட்டப்பகலில் இவ்விடமெல்லாம் வந்து பார்த்தேன். கதவு ஒன்று இருப்பதாகவே தெரியவில்லை. ரொம்ப நல்லது சத்ருகனா. நாளைக்கு நான் வடதிசைக்கு பிரயாணப்படுகிறேன். பிரபு, நானும் ஆயத்தமாயிருக்கிறேன். இல்லை, நீ என்னுடன் வரவேண்டாம். மறு கட்டளை பிறக்கும் வரையில் இந்த நாகநந்தியை நீ தொடர வேண்டும். தொண்டை நாட்டை விட்டு அவர் போனால் அப்போதும்தான். சோழ நாடு பாண்டிய நாடு சென்றால் பின்னோடு போக வேண்டும். யாரிடமாவது பிக்ஷு ஓலை ஏதாவது அனுப்பினாரானால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் சுவாமி. ஆனால் செங்காட்டங்குடி வாலிபனிடம் அவர் அனுப்புகிற ஓலை, அதை நானே பார்த்துக் கொள்கிறேன். எந்த முகாந்திரத்தினாலும் நாகநந்தியை தவறவிடக்கூடாது. ஏதாவது விசேஷம் இருந்தால் எனக்கு செய்தி அனுப்ப வேண்டும். ஆஞ்ஞை பிரபு. சக்கரவர்த்தியும் நரசிம்மரும் அங்கிருந்து அரண்மனைக்கு திரும்பிய போது, ராஜவிகாரத்தை உடனே மூடி கோட்டை மதிலில் உள்ள துவாரத்தையும் அடைத்துவிட வேண்டாமா என்று மாமல்லர் கேட்டார். கூடாது குழந்தாய், கூடாது. அதற்கு காலம் வரும்போது செய்யலாம். இப்போது பகைவர்களின் சூழ்ச்சிகளை அறிவதற்கு அந்த இரகசிய கதவு நமக்கு உதவியாக இருக்கும் என்று சக்கரவர்த்தி மறுமொழி கூறினார். சக்கரவர்த்தி வடதிசைக்கு பிரயாணமான பிறகு காஞ்சி கோட்டைக்குள்ளே மாமல்லருக்கு பொழுது போவது மிகவும் சிரமமான காரியமாயிருந்தது. ஆயனர் வீட்டில் புத்தர் சிலைக்கு பின்னால் புத்த பிக்ஷுவும் பரஞ்சோதியும் ஒளிந்திருந்ததை மகேந்திரர் ஊகித்தறிந்தது, மதில் சுவரில் இருந்த இரகசிய கதவை அவர் கண்டுபிடித்தது முதலிய காரியங்களினால் சக்கரவர்த்தியிடம் குமாரருக்கு ஏற்கனவே இருந்த மதிப்பு பன்மடங்கு அதிகமாகி இருந்தது. ஆகவே காஞ்சி கோட்டைக்கு வெளியே போகக்கூடாது என்ற தந்தையின் கட்டளையை மீறும் எண்ணமே அவருக்கு உதிக்கவில்லை. ஆனால் ராஜ்யத்தில் பெரிய பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது, மகத்தான யுத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்த போது கோட்டைக்குள்ளே ஒரு காரியமும் இன்றி அடைந்து கிடப்பது அவருக்கு பரம சங்கடத்தை அளித்தது. கழுக்குன்றத்தில் பல்லவ சைனியங்கள் திரண்டு கொன்று இருக்கின்றனவே, அங்கே போய் படைகளை பார்க்கவாவது தந்தையிடம் அனுமதி பெறாமல் போனோமே என்று மாமல்லர் ஏக்கமடைந்தார். அப்பால் மாமல்லபுரம் போகவும் அவரிடம் அனுமதி பெற்றிருந்தால்? ஆம், எத்தனையோ எண்ணங்களுக்கு இடையில் சிவகாமியை பற்றிய நினைவும் மாமல்லருக்கு அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. அவள் தீட்டிய தாமரைக்கும் மானுக்கும் மத்தியில் தாம் வரைந்திருந்த வேலை அவள் பார்த்தாளோ இல்லையோ? பார்த்திருந்தால் அதன் பொருளை தெரிந்து கொண்டிருப்பாளோ? அதனால் திருப்தி அடைந்திருப்பாளோ? தந்தையிடம் நாம் வாக்கு கொடுத்திருக்கும் விஷயம் அவளுக்கு தெரியாதல்லவா? ஆதலின் தன்னை பார்க்க வரவில்லையே என்று அவளுக்கு கோபமாகத்தான் இருக்கும். அவள்தான் இங்கு ஏன் வரக்கூடாது? ஆனால் அவள் எப்படி வருவாள்? ஆயனருக்குத்தான் தந்தை அவ்வளவு கடுமையான கட்டளை இட்டிருக்கிறாரே.
வேலையை விட்டுவிட்டு அவர் வர முடியாதல்லவா? இவ்விதம் குமார சக்கரவர்த்தியின் உள்ளம் பலவித சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்தது. செய்வதற்கு வேலை ஒன்றும் இல்லாதபடியால் அவருடைய மன வேதனை அதிகமாயிற்று. இந்த நிலைமையில் திருநாவுக்கரசு சுவாமிகள் காஞ்சிக்கு திரும்பி வந்துவிட்டார் என்று அறிந்ததும் மாமல்லர் அவரை தரிசித்துவிட்டு வரலாமென்று எண்ணினார். சுவாமிகளிடம் தெரிவிக்கும்படி சக்கரவர்த்தி கூறியிருந்த செய்தி ஒன்று இருந்தது. எனவே ஒருநாள் மாலை ஏகாம்பரரேசர் திருக்கோயிலுக்கு அருகிலிருந்த திருநாவுக்கரசர் மடாலயத்துக்கு அவர் சென்றார். நாவுக்கரசர் குமார சக்கரவர்த்தியை அன்புடன் வரவேற்று தாம் சென்றிருந்த ஸ்தலங்களின் மகிமையைப் பற்றி கூறினார். சக்கரவர்த்தி வடநாடு சென்றிருப்பது பற்றியும் பல்லவ ராஜ்யத்தில் யுத்தம் வந்திருப்பதைப் பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டார். பின்னர் சுவாமிகள் கூறினார்: மாமல்லரே, சக்கரவர்த்தியிடம் ஒரு விஷயம் தெரிவித்துக் கொள்ள எண்ணியிருந்தேன். அவர் இல்லாதபடியால் தங்களிடம் சொல்லுகிறேன். இந்த இடத்திலிருந்து நமது மடத்தை அப்பாற்படுத்தி திருமேற்றளியில் அமைத்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஏகாம்பரர் கோயில் நகருக்கு மத்தியில் இருப்பதால் இங்கே அமைதி கிட்டுவதில்லை. மேலும் இங்கே நம்முடைய சீடர்களுக்கும் பக்கத்திலுள்ள கடிகை ஸ்தானத்தில் வடமொழி பயிலும் மாணாக்கர்களுக்கும் ஓயாமல் வாக்குவாதமும் போட்டியும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆரியம் தமிழ் இரண்டையும் அளித்த எம்பெருமான் ஒருவரே என்று அவர்களுக்கு எவ்வளவோ சொல்லியும் பயனில்லை. இளங்காலை பருவம் அல்லவா? அப்படித்தான் கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கும். ஏகாம்பரநாதர் கோயிலில் கூட்டம் போட்டிருக்கும் கபாலிகர்களின் தொல்லையும் பொறுக்க முடியவில்லை. அதனால் திருமேற்றளியில் எழுந்தருளியிருக்கும் இறைவன் சந்நிதிக்கு போய்விடலாம் என்று பார்க்கிறேன். இவ்விடத்தை காட்டிலும் அங்கே அமைதியாக இருக்கிறது. சிரத்தையுடன் கேட்டுக்கொண்டிருந்த குமார சக்கரவர்த்தி கூறினார்: சுவாமி, முன்னால் ஏகாம்பரர் கோவிலிலிருந்து இந்த கபாலிகர்களையெல்லாம் துரத்திவிட வேண்டும் என்று சொன்னேன். தாங்கள்தான் வேண்டாம் என்கிறீர்கள். தங்கள் விருப்பத்தின்படி திருமேற்றளியில் மடத்தை அமைத்துக் கொள்வதில் ஆட்சேபமில்லை. ஆனால் சக்கரவர்த்தி தங்களிடம் தெரிவிக்கச் சொன்ன விஷயத்தை தெரிவிக்கிறேன். பிறகு தங்கள் உசிதம் போல் செய்யலாம். யுத்தம் தொண்டை நாட்டுக்கே வந்துவிடலாம் என்றும் இந்த காஞ்சி நகரம் முற்றுகைக்கு உள்ளாகலாம் என்றும் பல்லவேந்திரர் கருதுகிறார். யுத்தம் ஒருவிதமாக முடியும் வரையில் தாங்கள் சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் தீர்த்த யாத்திரை செல்வது நலம் என்ற அவருடைய அபிப்பிராயத்தை தங்களுக்கு தெரியப்படுத்தச் சொன்னார். அதுவரையில் நமது மடத்தை மூடி வைத்து விடுவது உசித்தம் என்றும் சக்கரவர்த்தி கருதுகிறார். இதை பற்றி யோசித்து தங்கள் சித்தம் போல் முடிவு செய்யலாம். நாவுக்கரசர் சிறிது நேரம் சிந்தனை செய்துவிட்டு, சக்கரவர்த்தியின் யோசனை எனக்கும் சம்மதமாகத்தான் இருக்கிறது. ஆனால் முன்னமே தெரியாமல் போயிற்று. திருமேற்றளியில் மடத்திருப்பணி ஆரம்பிப்பதற்காக ஆயனரை வரும்படி நான் சொல்லி அனுப்பியிருக்கிறேன். ஒரு விதத்தில் அதுவும் நல்லதுதான். நீண்ட யாத்திரை கிளம்புவதற்கு முன்னால் ஆயனச் சிற்பியாரை ஒரு தடவை பார்த்துவிட்டு போகலாம் என்றார். ஆயனர் வருகிறார் என்று கேட்டதும் மாமல்லரின் உள்ளத்தில் குதூகலம் உண்டாயிற்று. ஆயனர் எப்போது வருவார் சுவாமி என்று ஆர்வத்துடன் கேட்டார். ஒருவேளை இன்று மாலையே வரக்கூடும் என்று நாவுக்கரசர் பெருமான் கூறியதும் ஆயனர் வரும் வரையில் தாமும் அங்கே இருப்பது என்று மாமல்லர் தீர்மானித்துக் கொண்டார். சுவாமி, திருச்செங்காட்டங்குடியிலிருந்து தங்களுக்கு ஓலை கொண்டு வந்த வாலிபனை ஆயனர் நாகார்ஜுன பர்வதத்துக்கு அனுப்பியிருக்கிறாரே, தெரியுமா என்று கேட்டார். ஆ, என்ன? எனக்கு ஒன்றும் தெரியாதே என்று சுவாமிகள் சொல்ல, நரசிம்மர் பரஞ்சோதியைப் பற்றி தாம் அறிந்திருந்த விவரங்களை கூறினார். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போதே வாசற்புறமிருந்து உள்ளே ஒரு சீடன் விரைவாக வந்து, ஆயனர் வருகிறார் என்று அறிவிக்க எல்லோருடைய கண்களும் வாசற்புறம் நோக்கின. அத்தியாயம் 35. இரண்டாவது அரங்கேற்றம். திருநாவுக்கரசு அடிகளுக்கு அப்போது ஏறக்குறைய 55 பிராயம் இருக்கலாம். அப்பெருமானுடைய பொன்வண்ண திருமேனி முழுவதும் தூய வெண்ணீரு பூசியிருந்தது. அவருடைய கழுத்தையும் மார்பையும் ருத்தாட்ச கண்டிகைகளும் தாழ்வடங்களும் அலங்கரித்தன. சிரசிலும் கரங்களிலும் அவ்வாறே ருத்ராட்சங்கள் பொழிந்தன. காதுகளிலும் அவ்வாறே ருத்ராட்சங்கள் பொழிந்தன. காதுகளிலும் ருத்ராட்ச குண்டலங்கள் இலங்கின. இடையில் தூய வெண்துகில் உடுத்தியிருந்தார். அவருடைய திருமுகத்தில் ஞான ஒளி வீசிற்று. இறைவனை நினைந்து இடையராது கண்ணீர் விட்ட அவருடைய கண்களில் பேரருள் ததும்பிற்று. கோயில் பிரகாரங்களில் புல் செதுக்குவதற்கான உளவாரப்படை அந்த தொண்டர் சிகாமணியின் திருத்தோளில் சாத்தப்பட்டிருந்தது.
திருநாவுக்கரசர் காஞ்சியில் அமைந்திருந்த சைவ திருமடத்துக்கு அதிபராக விளங்கிய போதிலும் அவ்வப்போது ஸ்தல யாத்திரை சென்று திரும்புவது வழக்கம். தொண்டை நாட்டிலும் சோழ நாட்டிலும் உள்ள பல சிவஸ்தலங்களுக்கு அவர் சென்று சிவானந்தமும் தமிழின்பமும் ததும்பும் தெய்வத் திருப்பதிகங்களை பாடினார். சென்ற இடங்களிலெல்லாம் ஜனங்கள் அவரை சிவிகையில் ஏற்றி ஊர்வலம் நடத்தி சிறப்பாக வரவேற்றார்கள். அவர் சென்ற ஒவ்வொரு ஸ்தலத்திலும் கோயில் பிரகாரங்களில் முளைத்திருக்கும் புல்லை அவர் தம் கையில் பிடித்த உளவாரப்படையினால் செதுக்கி சுத்தம் செய்தார். இந்த சிவ கைங்கரியத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் அதிசயத்துடன் பார்த்தார்கள். அது முதல் தங்கள் ஊர் கோயில்களை புதுப்பித்து சுத்தமாக வைத்திருக்க தீர்மானித்தார்கள். வாகீச பெருமானுடைய திருவாக்கினால் தத்தம் ஊரிலுள்ள கோயில்களுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்று ஜனங்கள் விரும்பினார்கள். எங்கள் ஊருக்கும் விஜயம் செய்ய வேண்டும், எங்கள் ஊர் கோயிலைப் பற்றியும் பாடியருள வேண்டும் என்று அவரிடம் வேண்டிக் கொண்டார்கள். அவ்விதம் அப்பெருமான் பாடிய பாடல்களை அந்தந்த ஊர்க்காரர்கள் ஓலைச்சுவடிகளில் எழுதிக்கொண்டு பெறுதற்கரிய பேறு அடைந்ததாக எண்ணி மகிழ்ந்தார்கள். இத்தகைய மகிமை வாய்ந்த நாவுக்கரசர் எழுந்தருளி இருக்கும் இடங்களில் ஜனங்கள் அருளொளி விளங்கிய அவருடைய திருமுகத்தை பார்த்து கொண்டும் அவருடைய திருவாக்கிலிருந்து எப்போது என்ன அமுத வார்த்தை வருமோ என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டும் இருப்பார்கள். அங்ஙனம் இருக்க இன்று அவருடைய சொந்த மடாலயத்தில் அவரிடம் பக்தி பூண்டு தொண்டு செய்யும் சீடர்கள் கூட ஆயனர் வருகிறார்கள் என்ற சொல்லை கேட்டதும் ஒருமுகமாக வாசற்பக்கம் திரும்பி பார்த்தார்கள் என்றால் அதிலிருந்து மக்களின் உள்ளத்தில் ஆயன சிற்பியார் எப்பேற்பட்ட இடம் பெற்றிருந்தார் என்று ஊகித்து அறியலாம். அங்கிருந்தோர் எல்லாரையும் விட நாவுக்கரசரின் அருகில் வீற்றிருந்த குமார சக்கரவர்த்தியின் உள்ளத்திலேதான் அதிக பரபரப்பு உண்டாயிற்று. இதோ ஆயனர் வருகிறார் என்ற வார்த்தைகளை கேட்டதும் ஒருவேளை அவருடன் சிவகாமியும் வருவாளோ என்ற எண்ணம் அவர் மனத்தில் தோன்றி கிளர்ச்சியை உண்டாக்கிற்று. அடுத்த கணத்தில் அவள் எதற்காக இங்கு வருகிறாள் என்று எண்ணம் மனச்சோர்வை உண்டாக்கியது. இவ்விதம் அவர் மாறி மாறி கிளர்ச்சியும் சோர்வும் அடைவது அதிக நேரம் நீடித்து இராதபடி இதோ ஆயனர் வாசற்படியிண்டை வந்துவிட்டார். ஆகா, இது என்ன ஜல்ஜல் சத்தம்? பாதசரத்தின் ஒளிபோல் இருக்கிறதே. அதோ ஆயனருக்கு பின்னால் வரும் பெண். சந்தேகம் என்ன, சிவகாமியேதான். குமார சக்கரவர்த்தியின் கண்கள் சிவகாமியின் முகத்தை நோக்கின. சிவகாமியின் கண்களும் முதலில் மாமல்லரின் ஆவல் ததும்பிய கண்களைத்தான் சந்தித்தன. வாடியிருந்த சிவகாமியின் முகத்தில் ஒரு கணம் புதுமலர்ச்சி காணப்பட்டது. ஆனால் ஒரு கண நேரம்தான். அடுத்த கணத்தில் அந்த செந்தாமரை முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. தலை குனிந்து பூமியை நோக்கிய வண்ணம் சிவகாமி தன் தந்தையை பின்தொடர்ந்து அந்த மண்டபத்திற்குள்ளே நுழைந்தாள். நயன பாசையில் நடைபெற்ற மேற்படி நாடகத்தை வேறு யாரும் கவனியாத வண்ணம் மண்டபத்துக்குள் அப்போது பெருங்கலகலப்பு ஏற்பட்டிருந்தது. பணிவுக்கு பெயர் போன நாவுக்கரசர் பெருமான் ஆயனர் மண்டபத்துக்குள்ளே நுழைந்ததும் தானும் ஆசனத்தை விட்டு எழுந்து 4 அடி நடந்து எதிர்கொண்டு, வரவேண்டும் சிற்ப சக்கரவர்த்தியே, வரவேணும் என்று உபசரித்து அழைத்தார். ஆயனர் இதை கண்டதும் விரைந்து முன்னால் வந்து, அபச்சாரம் அபச்சாரம் என்று கூறிக்கொண்டே திருநாவுக்கரசரின் திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். நாவுக்கரசர் ஆசனத்தை விட்டு எழுந்தபோது அவருடன் எழுந்த சீடர்கள் நாவுக்கரசரும் ஆயனரும் அமர்ந்த பிறகு தாங்களும் தத்தம் இடத்தில் அமர்ந்தார்கள். எல்லாரும் உட்கார்ந்த பிறகும் சிவகாமி மட்டும் ஆயனருக்கு பின்னால் தலைகுனிந்த வண்ணம் நின்று கொண்டிருந்தாள். அப்போதுதான் அவளை பார்த்த நாவுக்கரசர், ஹா, இந்த பெண் யார் ஆயனரே? தங்கள் குமாரி சிவகாமியா என்று கேட்க, ஆயனர், ஆமடிகளே, தங்களை தரிசிக்கப் போகிறேன் என்று சொன்னபோது சிவகாமி நானும் வருகிறேன் என்றால் அழைத்து கொண்டு வந்தேன் என்றார். மிக்க சந்தோஷம். உங்கள் குமாரியை பார்க்க வேண்டுமென்று நானும் மிக்க ஆவலாயிருந்தேன். நடனக்கலையில் அவள் அடைந்திருக்கும் அபூர்வ தேர்ச்சியை பற்றி கேள்விப்பட்டேன். சமீபத்தில் அரங்கேற்றம் நடந்ததாமே, நான் தான் அச்சமயம் இல்லாமற் போய்விட்டேன் என்று நாவுக்கரசர் கூறினார். எனக்கும் அது மிக வருத்தமாயிருந்தது சுவாமி. அன்று சிவகாமியின் நடனத்தை பார்த்துவிட்டு ருத்ராச்சாரியார் பிரமித்து போய்விட்டார். சிற்பம், சித்திரம், சங்கீதம் ஆகிய கலைகளுக்கெல்லாம் நடனக்கலைதான் ஆதாரம் என்பதை அன்றைக்குத்தான் அவர் ஒத்துக்கொண்டார். சிவகாமியின் நடனத்தை பார்த்த பிறகு சங்கீதக் கலையில் நான் கற்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கிறதென்பதை அறிந்தேன் என்று சபை நடுவில் வாய்விட்டுச் சொன்னார். இவ்விதம் ஆயனர் கூறியபோது அவருடைய குரலிலும் முகத்திலும் பெருமிதம் கொந்தளித்தது. அப்போது வாகீசர், ஆயனரே, சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் ஆகிய தெய்வக்கலைகளுக்கு ஆதாரம் நடனந்தான்.
அண்ட பகிரண்டங்களையெல்லாம் படைத்து காத்து அழிக்கும் பெருமான் தில்லை சிற்றம்பலத்தில் ஆனந்த நடனம் பயில்கிறார் அல்லவா என்று திருவாய் மலர்ந்தார். இதுவரை மௌனமாயிருந்த குமார சக்கரவர்த்தி, சுவாமி, நடராஜ பெருமானின் ஆனந்த நடனத்தைப் பற்றிய தங்களுடைய பாடல் ஒன்றுக்கு அன்று ஆயனர் மகள் அபிநயம் பிடித்தாள். தாங்கள் அதை அவசியம் பார்க்க வேண்டும் என்றார். ஆம் சுவாமி, தங்களுடைய 3 திருப்பாடல்களுக்கு சிவகாமி அபிநயம் பிடிப்பதாயிருந்தாள். ஆனால் ஒரு பாடலுக்குத்தான் அபிநயம் பிடிக்க முடிந்தது. அரங்கேற்றம் நடுவில் நின்ற செய்தி கேட்டிருப்பீர்களே என்று ஆயனர் கூறியபோது, அதனால் ஏற்பட்ட வருத்தம் இன்னும் அவருக்கு தீரவில்லை என்று தோன்றியது. கேள்விப்பட்டேன் ஆயனரே. யுத்தத்தினால் சிவகாமியின் அரங்கேற்றம் மட்டும்தானா தடைப்பட்டது? இன்னும் எத்தனையோ காரியங்கள் தடைப்படும் போலிருக்கின்றன. உம்மை நான் அழைத்த காரியங்கூட அப்படித்தான் என்று வாகீசப் பெருமான் கூறினார். சுவாமி, என்ன காரியமாக என்னை வரச்சொல்லி பணித்தீர்கள் என்று ஆயனர் கேட்டார். நமது திருமடத்தை இந்த ஏகாம்பரர் சந்நிதியிலிருந்து திருமேற்றளிக்கு கொண்டு போக வேண்டுமென்று விரும்பினேன். இந்த இடம் நகரின் மத்தியில் இருப்பதால் கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு உகந்ததாயில்லை. ஆனால் திருமேற்றளியில் அமைதி குடிகொண்டிருக்கிறது. கோயிலைச் சுற்றியுள்ள நந்தவனத்தில் மல்லிகை மலர்களும் கொன்றை மலர்களும் பூத்து குலுங்குகின்றன. சந்தடி கூச்சல் ஒன்றும் கிடையாது. இறைவனை துதிப்பதற்கும் தமிழ் பயில்வதற்கும் திருமேற்றளி தக்க இடம். பெருமானே, திருமேற்றளி இறைவன் மீது பாடல் ஏதாவது பாடப்பெற்றதோ என்று ஆயனர் கேட்க, நாவுக்கரசர் தமது சீடர்களை பார்த்தார். உடனே ஒரு சீடர் திருமேற்றளி பதிகத்திலிருந்து பின்வரும் பாடலை பாடினார். செல்வியை பாகங்கொண்டார், சேந்தனை மகனாகக் கொண்டார், மல்லிகை கண்ணியோடு மாமலர் கொன்றை சூடி, கல்வியிற் கரையிலாத காஞ்சிமா நகர் தன்னுள்ளார், எல்லியில் விளங்க நின்றார், இலங்குமேற்றளியனாரே. மேற்கண்ட பாடலை சீடர் இனிய குரலில் உருக்கமாய் பாடி வந்தபோது நாவுக்கரசர் பெருமானின் கண்களில் நீர் ததும்பி நின்றது. திருமேற்றளி கோயிலில் மல்லிகையும் கொன்றை மலரும் சூடி சூரியனைப் போல் ஜோதிமயமாக விளங்கிய சிவபெருமானை மீண்டும் அகக்கண்ணால் அவர் நேருக்கு நேர் தரிசித்து பரவசமடைந்தவராகத் தோன்றினார். அந்த காட்சியை அங்கிருந்த மற்றவர்கள் பார்த்து பரவசம் அடைந்திருந்தார்கள். பாடல் முடிந்து சிறிது நேரம் வரையில் மௌனம் குடிகொண்டிருந்தது. பின்னர் நாவுக்கரசர் பரவச நிலை நீங்கி தம்மை சுற்றி இருந்தவர்களை பார்த்தார். உடனே ஆயனர், அடிகளே, தாங்கள் உண்மையிலேயே நாவுக்கரசர்தான். தங்களுடைய திருவாக்கு அப்படி மகிமை வாய்ந்திருக்கிறது. தங்களுடைய பாடலில் இடம்பெற்று விட்டபடியால் இந்த காஞ்சி நகருக்கும் இதிலுள்ள திருமேற்றளிக்கும் இனி அழிவென்பதே இல்லை. தங்கள் விருப்பத்தின்படி திருமேற்றளியில் மடலாய திருப்பணியை மேற்கொள்ள சித்தமாயிருக்கிறேன். ஆனால் துறைமுகப்பட்டினத்தில் ஒரு முக்கியமான திருப்பணியை துரிதமாக செய்து முடிக்கும்படி சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எதை முதலில் செய்வது என்று குமார சக்கரவர்த்தி ஆக்கையிட வேண்டும் என்று கூறி மாமல்லரை நோக்கினார். ஆயனருடைய கேள்விக்கு மாமல்லர் மறுமொழி கூறுவதற்குள் நாவுக்கரசர் சொல்லுவார், அதற்கு இப்போது அவசியமே இல்லை. சிற்பியாரே, தாங்கள் வரும்போதுதான் சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்தை மாமல்லர் எனக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தார். யுத்தம் முடியும் வரையில் என்னை சிஷ்யர்களுடன் சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் உள்ள ஸ்தலங்களை தரிசித்து வரும்படி சக்கரவர்த்தி யோசனை கூறியிருக்கிறார். எனக்கும் வெகு காலமாக அந்த ஆசை உண்டு. காஞ்சிக்கோட்டை ஒருவேளை பகைவர் முற்றுகைக்கு இலக்கானாலும் ஆகலாம். அம்மாதிரி சமயங்களில் என் போன்ற துறவிகள் விலகி இருப்பதே நல்லது. இவ்விதம் நாவுக்கரசர் கூறியதைக் கேட்ட நரசிம்மவர்மர், அடிகளே, தாங்கள் இப்போது கூறிய அபிப்பிராயம் போற்றத்தக்கது. அதை சமண முனிவர்களும் புக்த பிக்ஷுக்களும் ஒப்புக்கொண்டு அரசியல் விஷயங்களில் தலையிடாமல் நடந்து கொண்டால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்றார். புக்த பிக்ஷு என்ற வார்த்தையை கேட்டதும் ஆயனருக்கு சுருக்கென்றது. அதோடு பரஞ்சோதியை பற்றிய நினைவும் வந்தது. அடிகளே, உங்களிடம் ஒரு விஷயம் தெரிவிக்க மறந்துவிட்டேன். தங்களுடைய மடாலயத்தில் சேர்ந்து தமிழ் கற்பதற்காக ஒரு பிள்ளை சோழ நாட்டில் திருச்செங்காட்டு குடியிலிருந்து வந்தான். திருவெண்காட்டு நமச்சிவாய வைத்தியரிடமிருந்து தங்களுக்கும் எனக்கும் அவன் ஓலை கொண்டு வந்திருந்தான். சித்திரக்கலை சம்பந்தமான ஒரு மகா ரகசியத்தை அறிந்து வருவதற்காக அவனை வடக்கே ஸ்ரீபர்வதத்துக்கு அனுப்பியிருக்கிறேன். அவ்வளவு தூரமா அனுப்பியிருக்கிறீர்கள்? அங்கே எல்லாம் யுத்தம் நடக்கும் இடமாயிற்றே. சிறு பிள்ளை என்று சொன்னீர்கள் என்று நாவுக்கரசர் சிறிது கவலையுடன் கேட்டார். சிறு பிள்ளையாயிருந்தாலும் மகா வீரன் சுவாமி
என்று ஆயனர் கூறி அரங்கேற்றத்தன்று மதயானை மீது அவன் வேல் எறிந்ததை விவரித்தார். கடைசியாக பரஞ்சோதி திரும்பி வந்ததும் உடனே தங்களிடம் அனுப்பிவிடுகிறேன் சுவாமி என்றார் ஆயனர். வேண்டாம் ஆயனரே, அவன் திரும்பி வரும்போது நான் எங்கே இருப்பேனோ தெரியாது. எப்போது அவன் உங்கள் தொண்டில் ஈடுபட்டானோ உங்களுடைய சீடனாகவே இருக்கட்டும். சிற்பக்கலை பயிலும் பேறு இலசில் கிடைக்கக்கூடியதா? என்றும் அழிவில்லாத ஈசனுக்கும் என்றும் அழியாத கற்கோயில்களை அமைக்கும் கலையைக் காட்டிலும் சிறந்த கலை உலகில் வேறென்ன உண்டு? ஆயனர் அப்போது குறுக்கிட்டு, அடிகளே, சிற்பக்கலையை காட்டிலும் சிறந்த கலை வேறொன்று இருக்கிறது. எங்களுடைய கற்கோயில்கள் சிதைந்து உருத்தெரியாமல் அழிந்து போகலாம். ஆனால் தங்களுடைய கவிதை கோயில்களுக்கு ஒரு நாளும் அழிவில்லை. கற்ப கோடி காலம் அவை நிலை பெற்றிருக்கும் என்றார். அப்போது குமார சக்கரவர்த்தி, சற்று முன்னால் பேசி முடிவு செய்ததை 2 பேரும் மறந்து விட்டீர்களே. எல்லா கலைகளுக்கும் ஆதாரம் நடனக்கலை அல்லவா என்று சொல்லவே அங்கிருந்த எல்லாருடைய முகத்திலும் புன்னகை பூத்தது. ஆனால் சிவகாமி மட்டும் குனிந்த தலை நிமிராமல் இருந்தாள். நாவுக்கரசர், நல்லது குமார சக்கரவர்த்தி, நாங்கள் மறந்துதான் போய்விட்டோம். எல்லா கலைகளுக்கும் ஆதாரம் நடனக்கலைதான். தில்லையம்பலத்தில் ஆடும் பெருமான் முன்னால் நிற்கும்போது உள்ளமானது பொங்கி கவிதை வெள்ளமாய் வருவது போல் மற்ற மூர்த்தங்களுக்கு முன்னால் நிற்கும்போது வருவதில்லை என்று கூறிவிட்டு ஆயனரை பார்த்து, சிற்பியாரே, தங்கள் புதல்வியின் நடனத்தை நான் பார்க்க வேண்டாமா? தென்னாட்டுக்கு யாத்திரை சென்றால் திரும்பி எப்போது வருவேனோ தெரியாது. நாடெல்லாம் புகழும் சிவகாமியின் நடனக்கலையை பார்க்காமல் போக எனக்கு மனமில்லை. ஒரே ஒரு பாடலுக்கு அபிநயம் பிடித்து காட்டினாலும் போதும் என்றார். ஆயனர், சுவாமி, சிவகாமிக்கு அத்தகைய பாக்கியம் கொடுத்து வைக்க வேண்டுமே என்று கூறி தமக்கு பின்னால் இருந்த சிவகாமியை திரும்பி பார்த்தார். அவள் முக மலர்ச்சியின்றி தலை குனிந்த வண்ணம் இருப்பதைக் கண்டதும் ஆயனருக்கு சிறிது வியப்பு உண்டாயிற்று. இதையெல்லாம் கவனித்த மாமல்லர், ஒருவேளை நான் இங்கு இருப்பதால் சிவகாமி ஆட விரும்பாமல் இருக்கலாம். சுவாமி, விடை கொடுங்கள், போய் வருகிறேன் என்று நாவுக்கரசரை பார்த்து கூறினார். இந்த வார்த்தை காதில் விழுந்ததும் சிவகாமி பளிச்சென்று துள்ளி எழுந்து நடனத்துக்கு ஆயத்தமாக நின்று, அப்பா, எந்த பாடலுக்கு அபிநயம் பிடிக்க வேண்டும் என்று கேட்டது அழகிய மான்குட்டி ஒன்று குயிலின் குரல் பெற்று அமுதத் தமிழ் மொழியின் மழலை பேசுவது போல் தொனித்தது. பூவனத்து புனிதனார் முதலில் தோன்றட்டுமே என்று ஆயனர் பெருமிதம் தோன்றக் கூறினார். நாவுக்கரசர், கலையரசர், இளவரசர் ஆகிய 3 மன்னர்களின் முன்னிலையில் சிவகாமியின் நடனக்கலை அரங்கேற்றம் 2வது முறை ஆரம்பமாயிற்று. மந்த மாருதத்தில் மிதந்து வரும் தேன்வண்டின் ரீங்காரம் போன்ற குரலில் சிவகாமி பின்வரும் திருத்தாண்டகத்தை பாடிக்கொண்டு அதன் பொருளுக்கேற்ப அங்கங்களின் சைகைகளினாலும் முகபாவத்தினாலும் அபிநயம் பிடித்தாள். பாடலில் ஒவ்வொரு வரியிலும் தோன்றும் தோன்றும் என்று வந்தபோது சிவகாமியின் பாத சரங்கள் ஜல் ஜல் என்று தாளத்துக்கு இசைய ஒலித்தன. வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும், வளர்சடைமேல் இளமதியும் தோன்றும் தோன்றும், கடியேறு கமல் கொன்றை கன்னி தோன்றும், காதில் வெண் குழைத்தோடு கலந்து தோன்றும், இடியேறு கலற்றி இரிவை போர்வை தோன்றும், எழில்திகழும் திருமுடியும் இலங்கித் தோன்றும், பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும், பொழில் திகழும் பூணத்து எம் புனிதனார்க்கே. இந்த தெய்வீகமான பாடலை பாடிக்கொண்டு சிவகாமி அதன் பொருளுக்கேற்ப அபிநயம் பிடித்தபோது அங்கிருந்தவர்கள் எல்லாரும் தங்களை மறந்தார்கள். தாங்கள் இருக்குமிடத்தை மறந்தார்கள். அங்கு நடப்பது என்ன என்பதையும் மறந்தார்கள். சற்று முன்னால் திருநாவுக்கரசரின் சீடர் பாடியபோது அவர்களுடைய செவிகளில் இனிய தமிழ்ச் சொற்கள் நின்றன. அவர்களுடைய கண்கள் நாவுக்கரசரை நோக்கின. அப்பாடலை அவர் அனுபவித்து உருகுவதை பார்த்து அவர்கள் மனமும் கசிந்தன. சிவகாமி அபிநயம் பிடித்தபோது அவர்களுடைய கண்கள் நாவுக்கரசரை நோக்கவில்லை. குமார சக்கரவர்த்தியையோ ஆயனச் சிற்பியாரையோ அவர்கள் காணவில்லை. அந்த மடாலயத்தின் சுவர்களோ தூண்களோ அவற்றில் அமைந்திருந்த சிற்பங்களோ சித்திரங்களோ அவர்கள் கண்களில் படவே இல்லை. அவர்கள் கண்முன்னால் பாடி ஆடி அபிநயம் பிடித்து கொண்டிருந்த சிவகாமியை கூட அவர்கள் பார்க்கவில்லை. பின் அவர்கள் யாரை அல்லது எதனை பார்த்தார்கள்? சாக்ஷாத் சிவபெருமானையே தங்கள் கண்முன்னால் தத்ரூபமாக நேருக்கு நேரே பார்த்தார்கள். அவருடைய கரத்தில் தோன்றிய திரிசூலத்தையும் அவருடைய வளர்சடைமேல் இயங்கும் இளமதியையும் பார்த்தார்கள். அவருடைய திருமிடற்றில் கொன்றை மாலையை பார்த்தார்கள். காதிலே வெண்குழையை பார்த்தார்கள். திருநீறு பொழியும் திருமேனி முழுவதையும் பார்த்தார்கள்.
அந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்தார்கள். இந்த பூ உலகையே மறந்தார்கள். பூ உலகிலிருந்து கைலாசத்துக்கு அவர்கள் போய்விட்டார்கள். பாட்டு அபிநயமும் நின்ற சிறிது நேரத்துக்குப் பிறகுதான் எல்லாரும் சுய உணர்வு பெற்று பூ உலகிற்கு வந்து சேர்ந்தார்கள். சுய உணர்ச்சி தோன்றியதும் அனைவருடைய கவனமும் இயல்பாக நாவுக்கரசர்பால் சென்றது. அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாய்ப் பெருகி வெந்நீறு அணிந்த திருமேனியை நனைத்துக் கொண்டிருப்பதைக் கண்டார்கள். இத்தனை நேரமும் பாவனைக் கண்ணால் தாங்கள் தரிசித்துக் கொண்டிருந்த சிவபெருமான் இந்த மகான்தானோ என்று அவர்களில் பலர் எண்ணினார்கள். சற்று நேரத்துக்கெல்லாம் நாவுக்கரசர் தழுதழுத்த குரலில், ஆயனரே, திருக்கயிலையில் வீற்றிருக்கும் எம்பெருமானை தங்கள் குமாரி எங்கள் முன்னால் பிரத்யட்சமாக தோன்றச் செய்து விட்டாள் என்றார். ஆயனரும் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் ததும்ப, எல்லாம் தங்கள் ஆசீர்வாதம்தான் சுவாமி என்று கூறி சிவகாமியை பார்த்து, இன்னும் ஒரு பாட்டுக்கு அபிநயம் பிடிக்கிறாயா அம்மா? இது அகத்துரை பாடலாக இருக்கட்டுமே என்றார். அத்தியாயம் 36. வாகீசரின் ஆசி. அகத்துரை பாடல் ஒன்றுக்கு அபிநயம் பிடிக்கும்படி ஆயனர் பணித்ததும் நாவுக்கரசரின் திருவாரூர் தாண்டகத்திலிருந்து ஓர் அருமையான பாடலை பழம் பஞ்சரம் என்னும் பண்ணிலே அமைத்து சிவகாமி பாடினாள். ஒரு கன்னிகை முதலிலே இறைவனுடைய திருநாமத்தை செவியுறுகிறாள். அப்போது அவளுடைய உள்ளத்தில் அரும்பும் பக்தி காதலானது. பின்னர் படிப்படியாக வளர்ந்து பெருங்கனலாகி கொழுந்து விட்டெரிகிறது. இந்த வரலாற்றை அற்புதமான முறையில் வர்ணிக்கும் அத்திருப்பாடல் பின்வருமாறு. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெம்மான் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால், அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள் தன் நாமங்கெட்டால், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. பாடலை ஒருமுறை முழுவதும் பாடிவிட்டு மீண்டும் ஆரம்பத்திலிருந்து அபிநயம் பிடிக்கத் தொடங்கினாள் சிவகாமி. அப்போது பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இவ்வுலகம் தோன்றிய நாளிலிருந்து பெண் உள்ளத்தில் அரும்பி மலர்ந்த காதல் உணர்ச்சியே ஓர் உருக்கொண்டு அவர்கள் முன்னால் நிற்பது போல் தோன்றியது. முதலில் ஓர் இளம் கன்னிகையின் இதயத்தில் காதல் உதயமாகும்போது அதனுடன் பிறக்கும் நாணம் கலந்த இன்பப் பெருக்கை அவர்கள் கண்முன்னால் பார்த்தார்கள். காதல் வளர்ந்து வரும் ஆரம்ப தினங்களில் காதலனுடைய பெயரை கேட்கும் போதும், அவனுடைய இருப்பிடம் முதலிய வரலாறுகளை அறியும் போதும், அவனுடைய குணாதிசயங்கள் வர்ணிக்கப்படும் போதும் பெண் இதயத்தில் பொங்கித் ததும்பும் ஆனந்த குதூகலத்தையும், அதனால் அவளுடைய மேனியில் ஏற்படும் அதிசயமான மாறுதல்களையும் பிரத்யட்சமாகப் பார்த்தார்கள். நாளடைவில் அந்த காதல் முற்றும்போது எப்படி பித்து பிடித்தவளாக்குகிறது என்பதையும், அந்த நிலையில் காதலுக்காகவும் காதலனுக்காகவும் பெண்ணானவள் எப்பேற்பட்ட தியாகங்களையெல்லாம் செய்ய சித்தமாகி விடுகிறாள் என்பதையும் கண்டார்கள். பெற்று வளர்த்த அன்னையையும் அப்பனையும் விட்டுவிட்டு காதலனோடு புறப்படவும், காதலுக்குத் தடையாக நிற்கும் சமூக ஆசாரங்களையெல்லாம் புறக்கணித்து ஒதுக்கவும், ஊராரின் நிந்தனைகளையெல்லாம் பொறுத்து கொள்ளவும் எவ்வாறு அந்த பெண் மனம் துணிகிறாள் என்பதையும் நேருக்கு நேரே பார்த்தார்கள். வாக்கினால் விவரிக்க முடியாத மேற்சொன்ன உணர்ச்சிகளையெல்லாம், பெண் உள்ளத்தில் படிப்படியாக காதல் முதிர்ந்து வரும் அபூர்வ பாவங்களையெல்லாம் சிவகாமி அபிநயத்தில் காட்டி வந்தபோது சபையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு, இது சாமானிய மனித வர்க்கத்துக்குரிய காதல் அல்ல, அண்ட பகிரண்டங்களுக்கெல்லாம் இறைவனாகிய எம்பெருமானுக்கே உரிய தெய்வீக காதல் என்று தோன்றியது. அவ்வளவுடன் நின்றுவிடவில்லை. காதல் பரிபூரணமடைவதற்கு இன்னும் ஒருபடி மேலே போக வேண்டியிருக்கிறது. காதலி தனக்காக இவ்வளவெல்லாம் தியாகங்களைச் செய்ய சித்தமாயிருந்தும் அந்த தெய்வக் காதலன் திருப்தி அடையவில்லை. மேலும் அவளை சோதனைக்குள்ளாக்க விரும்பி திடீரென்று ஒரு நாள் மறைந்து விடுகிறான். இதனால் சோகக்கடலிலே மூழ்கிய காதலி வெளியுலகை அடியோடு மறந்து விடுகிறாள். தன்னையும் மறந்து விடுகிறாள். தன் பெயரைக் கூட மறந்து விடுகிறாள். உன் பெயர் என்ன என்று யாரேனும் கேட்டால் காதலனின் திருநாமத்தைச் சொல்லுகிறாள். அத்தகைய மனநிலைமையில் மறுபடியும் தெய்வக் காதலன் அவள் முன்னால் தோன்றும்போது, காதலியானவள் தான் செய்யாத குற்றங்களுக்காக தன்னை மன்னித்து விடும்படி கோரி அவனுடைய திருப்பாதங்களில் பணிகிறாள். படிப்படியாக மேற்கூறிய உணர்ச்சிகளையெல்லாம் முக பாவத்திலும், கண்களின் தோற்றத்திலும், அங்கங்களின் அசைவிலும், சைகைகளிலும் காட்டிக்கொண்டு வந்த சிவகாமி கடைசியில் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்ற அடியை பாடிவிட்டு கூப்பிய கரங்களுடன் அடியற்ற மரம் போல் தரையில் விழுந்தாள்.
உடனே சபையில் ஆ என்ற குரல்கள் எழுந்தன. சிவகாமி என்று கூறிக்கொண்டு ஆயனர் எழுந்தார். எழுந்து அவள் கிடந்த இடத்தை நோக்கி விரைந்து ஓடினார். அவரை பின்தொடர்ந்து மாமல்லரும் பரபரப்புடன் சென்றார். ஆயனர் சிவகாமி கிடந்த இடத்துக்கு அருகில் தரையில் உட்கார்ந்தார். அவருடைய அங்கங்கள் எல்லாம் பதறின. அதை பார்த்த மாமல்லர் தரையில் உதிர்ந்து கிடக்கும் மென்மையான மலர்களை அடியார் ஒருவர் இறைவனுடைய அர்ச்சனைக்காக பொறுக்கும் பாவனையுடனே சிவகாமியை தமது இரு கரங்களாலும் மிருதுவாக எடுத்து ஆயனரின் மடியின் மீது இருத்தினார். அதற்குள்ளாக அங்கிருந்தவர்களில் பலர் எழுந்து ஓடி வந்து அம்மூவரையும் சுற்றி கொன்றார்கள். சிலர் தண்ணீர் தண்ணீர் என்றார்கள். சிலர் விசிறி விசிறி என்றார்கள். வழியை விடுங்கள் என்று ஒரு குரல் கேட்டது. நாவுக்கரசர் பெருமான் தமது ஆசனத்திலிருந்து எழுந்து சிவகாமியின் அருகில் வந்தார். ஆயனரின் மடியில் தலை வைத்து உணர்வின்றி படுத்திருந்த சிவகாமியின் முகத்தை அவர் கருணை ததும்பும் கண்களினால் பார்த்தார். தமது திருக்கரத்தில் கொண்டு வந்திருந்த திருநீற்றை அவளுடைய நெற்றியில் இட்டார். சற்று நேரம் அந்த மண்டபத்தில் ஊசி விழும் சத்தம் கேட்கும்படியான மௌனம் குடிகொண்டிருந்தது. காலை நேரத்தில் கருங்குவளையின் இதழ் விரிவது போல சிவகாமியின் கண்ணிமைகள் மெதுவாக திறந்தன. திறந்த கண்கள் நாவுக்கரசரின் திருமுகத்தை முதலில் தரிசித்தன. தந்தையின் மடியில் படுத்தபடியே சிவகாமி இரு கரங்களை கூப்பி அம்மகா புருஷரை கும்பிட்டாள். நீ மகராசியாய் இருக்க வேணும் குழந்தாய் என்று வாகீசப் பெருமான் ஆசி கூறினார். அந்த ஆசியை கேட்ட சிவகாமியின் பவள நிற இதழ்களில் புன்னகையின் ரேகை தோன்றியது. அது தாமரை மலர்கள் நிறைந்த தடாகத்தில் செவ்வாம்பல் பூவானது வெட்கத்தினால் தயங்கி தயங்கி மடல் அவிழ்வது போல் இருந்தது. பின்னர் அவளுடைய கருவிழிகள் இரண்டும் எதையோ தேடுவதை போல் அங்குமிங்கும் அலைந்து கடைசியில் குமார சக்கரவர்த்தியின் திருமுகத்தை பார்த்ததும் அங்கேயே தங்கிவிட்டன. அடிகள் எனக்கு கூறிய ஆசி மொழி தங்கள் செவியில் விழுந்ததா என்று அக்கண்கள் மாமல்லரை கேட்டதுடன் அவருடைய குற்றங்களையெல்லாம் மறந்து மீண்டும் அவருடன் சிநேகமாகி இருக்க சித்தமாயிருப்பதையும் தெரியப்படுத்தின. மறுபடியும் நாவுக்கரசரின் திருக்குறள் கேட்கவே சிவகாமி பூரண சுய உணர்வு வந்தவளாய் சட்டென்று எழுந்து நின்றாள். இவ்வளவு பேருக்கு நடுவில் தான் மூர்ச்சையாகி விழுந்ததை எண்ண அவளுக்கு பெரிதும் வெட்கமாயிருந்தது. வாகீசர் கூறினார், ஆயனரே, பரதக்கலையின் சிறப்பை குறித்து நான் படித்தும் கேட்டும் அறிந்திருக்கிறேன். ஆனால் அதனுடைய பூரண மகிமையையும் இன்றுதான் அறிந்தேன். என்னுடைய வாக்கிலே வந்த பாடலில் இவ்வளவு அனுபவமும் இவ்வளவு உணர்ச்சியும் உண்டென்பதை இதற்கு முன்னால் நான் அறியவில்லை. தங்கள் குமாரியினால் பரத சாஸ்திரமே பெருமையடையப் போகிறது. உண்மையாகவே அது தெய்வக்கலையாகப் போகிறது. தில்லை பொன்னம்பலத்தில் திருநடனம் புரியும் இறைவனுக்கே அர்ப்பணமாக வேண்டிய அற்புத கலை இது. இவ்விதம் சுவாமிகளின் திருவாயிலிருந்து வெளியான அருள்மொழிகளை அனைவரும் ஆவலுடன் பருகிக் கொண்டிருந்த சமயத்தில் வீதியில் குதிரை ஒன்று விரைவாக வரும் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் மடத்தின் வாசலில் வந்து நின்றது. உடனே குமார சக்கரவர்த்தி மடத்தின் வாசற்படியை நோக்கிச் சென்றார். வாகீசர் அங்கே சூழ்ந்து நின்றவர்களை பார்த்து, நீங்களும் போகலாம் என்று சமிஞையால் கூற எல்லோரும் தயக்கத்துடன் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். மாமல்லர் வாசற்படியின் அருகில் நின்று ஏவலாளன் ஒருவனுடன் ஏதோ பேசிவிட்டு உள்ளே வந்தார். நாவுக்கரசரை நோக்கி கைகூப்பி, சுவாமி, மதுரையிலிருந்து தூதர்கள் ஏதோ அவசர செய்தியுடன் வந்திருக்கிறார்களாம். நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றார். அப்படியே குமார சக்கரவர்த்தி, தந்தைக்குச் செய்தி அனுப்பினால் அவருடைய அபிப்பிராயப்படியே நான் தென்தேசத்துக்கு யாத்திரை போவதாக தெரியப்படுத்த வேண்டும் என்றார். ஆகட்டும் சுவாமி என்று மாமல்லர் கூறி ஆயனரை பார்த்து, சிற்பியாரே, துறைமுகம் போய்ச் சேர்ந்ததும் சிவகாமியின் சௌக்கியத்தைப் பற்றி செய்தி அனுப்புங்கள். சில காரணங்களினால் நான் கொஞ்ச காலத்துக்கு காஞ்சியை விட்டு வெளிக்கிளம்ப முடியாமல் இருக்கிறது என்றார். இவ்விதம் பேசி வருகையில் மாமல்லர் அடிக்கடி சிவகாமியை நோக்கி அவளிடம் நயன பாசையினால் விடைபெற்றுக் கொள்ள விரும்பினார். ஆனால் சிவகாமியோ ஆயனரின் பின்னால் குனிந்த தலை நிமிராமல் நின்று கொண்டிருந்தாள். எனவே சிவகாமியிடம் சொல்லிக் கொள்ளாமலே மாமல்லர் புறப்பட வேண்டியதாயிற்று. போகும்போது நாவுக்கரசர் பெருமான் அங்கிருப்பதை கூட அவர் மறந்து தட் தட் என்று அடி வைத்து நடந்து சென்றதானது ஆத்திரங்கொண்ட அவருடைய மனநிலையை நன்கு பிரதிபலித்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் வாசலில் குதிரைகளின் காலடி சத்தமும் ரதத்தின் சக்கரங்கள் கடகடவென்று உருண்டோடும் சத்தமும் கேட்டன. சிவகாமிக்கு அப்போது தன் உயிரானது தன்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் வெளியில் சென்று ரதத்தின் மேல் ஏறிக்கொண்டு செல்வது போல் தோன்றியது. நாவுக்கரசரிடம் முடிவாக விடைபெற்றுக் கொண்டு ஆயனரும் சிவகாமியும் புறப்பட வேண்டிய நேரம் வந்தபோது பெருமான் ஆயனருக்கு சமிங்கை செய்து அவரை பின்னால் நிறுத்தினார். முன்னால் சென்ற சிவகாமியின் காதில் விழாதபடி மெல்லிய குரலில் பின் வருமாறு கூறினார். ஆயனரே,
உமது புதல்விக்கு கிடைத்திருக்கும் கலை அற்புதக் கலை, தெய்வீகக் கலை. அதனாலேயே அவளைக் குறித்து என் மனத்தில் கவலை உண்டாகிறது. இத்தகைய அபூர்வமான மேதா விலாசத்தை இறைவன் யாருக்கு அருளுகிறாரோ அவர்களை கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்குவதும் உண்டு. உமக்குத்தான் தெரியுமே, இந்த எளியேனை ஆட்கொள்வதற்கு முன்னால் இறைவன் எத்தனை எத்தனை சோதனைகளுக்கெல்லாம் ஆளாக்கினார். சற்று முன்பு வரையில் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கியிருந்த ஆயனர் மேற்கூறிய மொழிகளைக் கேட்டு தலையில் இடி விழுந்தவர் போல் பதறி, சுவாமி, இதென்ன சொல்கிறீர்கள்? மகா புருஷராகிய தாங்கள் எங்கே? அறியா பெண்ணாகிய சிவகாமி எங்கே? அவளுக்கு ஏன் சோதனைகள் வரவேண்டும்? தங்களுடைய திருவாக்கில் இப்படி வந்துவிட்டதே என்றார். ஆயனரே, இறைந்து பேச வேண்டாம். சிவகாமிக்கு இது தெரிய வேண்டியதில்லை. ஆனால் நீர் முன்ஜாக்கிரதையாக இருப்பது நலம். உமது அருமை குமாரியை பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ துக்கம் நேரப்போகிறது என்று என் உள்ளம் சொல்லுகிறது. இத்தகைய வருங்கால திருஷ்டியை இறைவன் எதற்காக எனக்கு அளித்தார் என்று கூறி வருகையில் நாவுக்கரசரின் கண்களில் கண்ணீர் மல்கிற்று. ஆனாலும் நீர் தைரியமாக இருக்க வேண்டும். இந்த உலகில் பணி செய்து கிடப்பதே நமது கடன். நம்மை தாங்கும் கடன் கருணை வடிவான இறைவனுடையது. உமது பணியைச் செய்து கொண்டு நீர் நிம்மதியாக இரும். எத்தனை சோதனைகள் நேர்ந்தாலும் மனம் கலங்க வேண்டாம். அன்பர்களுக்கு முதலில் எவ்வளவு துன்பங்களை அளித்தாலும் முடிவில் இறைவன் ஆட்கொள்வார். இவ்விதம் கூறிவிட்டு நாவுக்கரசர் பெருமான் மடத்துக்குள்ளே சென்றார். அன்று மாலை அந்த திருமடத்துக்குள்ளே பிரவேசித்த போது உள்ளம் நிறைந்த குதூகலத்துடன் பிரவேசித்த ஆயன சிற்பியாரோ இப்போது இதயத்திலே பெரியதொரு பாரத்துடன் வெளியேறினார். அபூர்வமான வேலைப்பாடுகளுடன் அவர் சிலை வடிவமாக்கிக் கொண்டிருந்த பெரியதொரு பாறாங்கல்லை தூக்கி அவருடைய இதயத்தின் மேலே யாரோ வைத்து விட்டது போல் இருந்தது.